आदिपूज्यं गणाध्यक्षम् उमापुत्रं विनायकं मङ्गलं परमं रूपं श्रीगणेशं नमाम्यहम्। பிறவி சூழும் தலை நீக்கி தொல்லைரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும். இன்று நம்மிடையே சிறப்பு சொற்பொழிவாற்ற சிவபுராணம் பாராயணமும் விளக்குரையும் மாற்ற சென்னை மடிப்பாக்கத்தை சார்ந்த சிவ தொண்டர் சிவனேச செல்வர் தினசரி அன்னதானம் 100 பேருக்கு அளிக்கக்கூடிய அற்புடையாளர் திரு வெங்கடேஷ் நாராயணன் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். அவர்கள் கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக அன்னதானத்தை சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டு உள்ளார்கள். அன்று அவர்கள் நம்மிடையே இருந்தாலும் அங்கே அன்னதானத்திற்கு ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற ஏற்பாடுகள் செய்து வந்துள்ளார்கள். அங்கே ஆதரவற்ற முதியோர்கள், குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெரியவர்கள் எல்லோரும் வரிசையாக காலை 8:30 மணிக்கு ஐயா வீட்டுக்கு முன்னாடி வரிசையாக வந்து அங்கே ஒரு எவர்சில்வர் தட்டு வச்சிருக்காங்க. அதில் அவருடைய துணையாரும் அவரும் காலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு சமையல் செய்து 8:30க்கு சூடாக தினமும் பரிமாறிவிடுகிறார். நம்மளை போன்றவர்கள் அங்கே சென்றால் அன்று சிறப்பு அன்னதான ஏற்பாடுகளை செய்து கடையிலே வாங்கி கொடுத்துவிடுகிறார்கள். இனிப்பு, வடை, பூரி, இட்லி, பொங்கல் போன்றவைகளும் அவர்கள் அனுப்பி வருகின்றார்கள், தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்கள் ரயில்வே துறையிலே உயர் அதிகாரியாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்களும் அவர்கள் துணையாரும் சிவத்தொண்டை மனமறிந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது தவிர அவர்கள் வீட்டு வாசலிலே தினசரி ஆடு, மாடு போன்றவைகளும் வந்து வரிசையாக நிற்பதை பார்க்கின்றோம். அதற்கும் காய்கறிகள், பழங்கள் போன்றவை வாங்கி வைத்து இன்பத்தோடு அவற்றிற்கும் கொடுத்து வழி அனுப்பி வருகின்றார்கள். வரும்போது பசியோடு வரக்கூடிய அந்த முதியவர்கள் செல்லும்போது ஆத்ம திருப்தியோடு ஐயாவை வணங்கி செல்வார்கள். ஐயா அந்த வணக்கத்தையும் நன்றியையோ எதையுமே அவர்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஓரமாக இருந்து அந்த வேலையை செஞ்சுக்கிடுவாங்க. இந்த சிவபுராணத்தை வந்து மிக சிறப்பாக அவங்க விளக்க உரை ஆற்றுறாங்க. இந்த மாவட்டத்தில் 10 இடத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம்.
இது இன்னைக்கு 4வது இடம். இன்று காலையிலே தசவனூரிலே நன்மை பெறுவதிலே விளக்குரை அளித்தார்கள். இன்று மாலையிலே மாறாங்கை உள்ள முருகன் கோவிலிலே விளக்குரை ஆற்ற உள்ளார்கள். அவர்கள் தெளிவாக தேவையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி அழகாக சிறப்பாக புரியும் வண்ணம் அந்த நமக்கு விளக்குரை ஆற்றுகிறார்கள். அதை நாம் அனைவரும் செய்யும்படித்து பயன்பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு ஐயாவுக்கு நன்றி கூறி சந்திரசேகர் ஐயா அரியாபுரீஸ்வரர் கோயிலில் போன வருஷம் வந்திருந்தோம். இந்த வருஷம் இங்கே சிவபுராணம் விளக்குரை வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாருங்கள். அதுவும் நீங்கள் எல்லாம் திருவாசகம் முற்றோதல் பண்ணிட்டு திருவாசகம் முற்றோதல் பண்ணவங்க அவ்வளோ பேர் ஆகிறது சில பேர் முற்றோதல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி. பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் அது 8ஆம் வாசகம் திருவாசகம் 51 பதிகங்கள் 60 பாடல் தலைவர். இந்த சிவபுராணத்தில் 93வது வரியை பார்த்தோம்னா தொடர்ந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டில் சொல்லுவனையே சொல்லுவார் அப்படின்ட்டு அதோட பலனை சொல்லியிருப்பாங்க. வழக்கமாக தேவாலயத்தில் ஒவ்வொரு பாட்டுலையும் ஒவ்வொரு பதிகத்துலையும் கடைசி பாடலில் தான் பலன் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்து சிவபுராணம் கடைசி பாடலாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர்கள் அவங்க ஆராய்ச்சி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பொதுவாக புத்தகத்துலலாம் பார்த்தோம்னா சிவபுராணம் முதல் பாடலாக தான் இருக்கும். நம்மளை பொறுத்தவரை சிவபுராணம் முதல் பதிகம் 51 அச்சோ பதிகம். அதனால் இந்த 2 கருத்துக்களும் நம்ம அந்த கருத்துக்களுக்குள்ளே போகாமல் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தை அதனால் நம்ம சிவபுராணம் முதல் பதிகமாக கடைசி பதிகமானு பேசிட்டு இருக்கோம். ஒரு கருத்து எப்போவுமே ஒரு பாடல்களை பார்க்கும்போது அதோட பலன், இப்போ தேவார பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அதோட பலனை கடைசி பாட்டில் சொல்லுவாங்க. இப்போ திருநீற்று பதிகத்தில் பார்த்தோம்னா கடைசி பாட்டில் இவங்களுக்கு எந்த நோயும் இருக்காது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பலனை கடைசியாக அப்படின்னு பார்த்து பழகுறதுனால ஒரு கருத்து என்னென்னா சிவபுராணம் 51வது பதிகமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கருத்து உண்டு. இன்னொரு சாரார் ஏன் சிவபுராணம் மாணிக்கவாசகர் முதல்லையே சொல்லி, ஏன்னா பலனை சொன்னோன்னா முழுசும் படிப்பாங்க இல்லையா, முதல்லையே பலன் தெரிஞ்சதுன்னா முழுசும் படிப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உண்டு. ஸோ நம்ம அதை விட்டுட்டு நேராக சிவபுராணத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த சிவபுராணத்தில் நமக்கு 19 பாடல்கள். அந்த தொல்லை இரும்பிறவின்னு ஆரம்பிக்கிறது தற்சிறப்பு பாயிரம். சிவபுராணத்தோட இந்த திருவாசகத்தோட பெருமையை உழைக்கிற ஒரு பாடல் தற்சிறப்பு பாயிரம். அது மாணிக்கவாசகர் எழுதுறது கிடையாது. மற்ற 19 பாடல்களும் மாணிக்கவாசகர் சிவபுராணத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. மொத்தம் 95 வரிகள். இப்போ நம்ம இதோட ஒரு சுருக்கமாக சிவபுராணத்தை பற்றி பார்க்கணும்னா, நிறைய பேர் அரசாங்கத்திலோ இல்லை தனியாரிலோ வேலை பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் நமக்கு ஒரு மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்படி தான் வேலையை செய்யணும். அதை நம்ம மேனுவலுமோ இல்லை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்வாங்க சில ஆர்கனைசேஷனில். அது அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி மாணிக்கவாசகர் நமக்கு கொடுத்த மேனுவல் தான் இந்த சிவபுராணம். இந்த மேனுவலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எப்படி சிவனை அடைகிறது. அதாவது திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர்னு சுருக்கமாக சொல்லிட்டாரு. அதாவது வேண்டதே நம்ம பிறவாமையை தான் வேண்டணும், மற்றதை வேண்டாட்டி இது அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை,
மற்றது வேண்டாமை வேண்ட பிறவாமை வரும் அப்படி சொல்லலாம். அதாவது நம்ம பிறவாமையை தான் வேண்டணும், மற்ற எதையும் வேண்ட வேண்டாம் அப்படின்ட்டு. அவர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னார். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சிவபுராணம் சொல்லுவோம். சிவபுராணம் வந்து பிறப்பு அறுக்கும், அதுதான் நம்ம திரும்ப திரும்ப படிப்போம். பிறப்பு அறுக்கும், நம்ம வினையை போக்குறது, இப்படிதான் நம்ம படிப்போம். இப்போ இதில் வந்து சிவபுராணத்தில் அந்த 95 வரிகளும், அதாவது இது வந்து ஷார்ட்டஸ்ட் மேனுவல்னு சொல்லலாம். இதை விட சுருக்கமாக ஒரு யுக்தியை கொடுக்க முடியுமா அப்படின்றது கஷ்டம். இதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் மாணிக்கவாசகர் பாடினாலும் அவருக்கு உள்ளே இருந்து பாடினது சிவபெருமான் தான். இப்போ இது மாணிக்கவாசகர் அவரோட வரலாறை லேசாக சிந்திச்சுட்டு நம்ம பாட்டுக்குள்ள போவோம். மாணிக்கவாசக பெருமான் மதுரைக்கு அருகே உள்ள ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாதவூரில் இந்த திருவாதவூரில் பிறந்தார். அவரோட இயற்பெயர் வாதவூரர். கல்விகளில் சிறந்து விளங்கினார். அங்கே உள்ள சிவன் கோயிலில் தான் அவரோட படிப்பு குருகுல கல்வியெலாம் நடந்திருக்கு. அங்கே அவர் ஒரு மண்டபமும் கட்டியிருக்காரு, 100 கால் மண்டபம். அப்போ அவர் நல்லா சிறந்து இருக்கிறாரு. அங்கே ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. இவர் கல்வி கேள்விகள் சிறந்தவர், ஞானம் உள்ளவர், பக்திமான் அப்படின்லாம் ஊருக்குள்ள எல்லாம் தெரிய வருது. இது மன்னன் காதுகளுக்கும் எட்டது. அப்போ அங்கே ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன் அரிமர்த்தர பாண்டியன் வந்து நம்ம மாணிக்கவாசகர் சந்திப்போம் கூப்பிட்டு வருகிறாரு. பார்த்த உடனே அவருக்கு இவரோட திறமையெல்லாம் புரிஞ்சிருக்கு. அவரை வந்து முதல் மந்திரியாக நியமித்து தென்னவன் பிரம்மராயன்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. நார்மலாக ஒருத்தருக்கு முதல் மந்திரி பதவி கிடைச்சா எல்லாத்தையும் மறந்துடுவோம். சாதாரண மனுஷன் எல்லாத்தையும் மறந்துடுவோம். கடவுள் எப்பப்போ கும்பிட்டாருன்னா எனக்கு நேரமே கிடையாதுங்க சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் அப்படின்றவாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு 5-6 வருஷம் அந்த முதல் மந்திரியாக தங்களோட பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம வந்த விஷயம் இது கிடையாது அப்படின்ட்டு அவர் எனக்கு ஏற்ற குரு வேணும் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. குரு வேணும்னு தேடிட்டு இருக்கிறாரு. சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. குருவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அரிமர்த்தன பாண்டியன் நம்ம குதிரைப்படை வந்து வீக்காக இருக்குது, குதிரைகள்லாம் கொஞ்சம் தொய்வு இருக்குது நம்ம குதிரைப்படையில், நீங்கள் போயிட்டு அறந்தாங்கியில் மேல்நாட்டு குதிரைகள் வந்திருக்கு, நீங்கள் போய் ஒரு 12,000 பொற்காசுகள் கொடுத்து அரேபிய குதிரைகள் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. மாணிக்கவாசகரும் முதல் மந்திரி இல்லையா, ஒரு சின்ன படையோட அவர் அங்கே போய்கிட்டு இருக்கிறாரு. திருப்பரந்துரை கிட்ட வரும்போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்ட்டு அவருக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கு. அந்த அந்த ஈர்ப்புல அந்த சோலைக்குள்ள இருந்து சத்தம் வருது. அதை பார்க்க போகிறாங்க எல்லாரும். போனால் அங்கே ஒரு வேதியர் குருந்த மரத்தடியில் தன்னோட சிஷ்யர்களோட உட்காந்துட்டு இருக்காரு. குருந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் போயிட்டு இவருக்கு அங்கே அந்த வேதியர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. நம்ம சமயத்தில் பார்க்க முடியாது, நமக்கு சிலவங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். என்ன அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு. அவர் கடவுளாச்சு. அவரை பார்த்த உடனே அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு. அவர் பக்கத்தில் போயிட்டு, சாமி எனக்கும் ஞானோபதேசம் பண்ணுவீங்களா, உங்கள் குழுவில் சேர்த்துக்கிடுவீங்களா அப்படிங்கிறாரு. சிவபெருமான் வந்ததே அதுக்கு தானே, அங்கே பாப்பா உனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது குரு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு தெரியாது, இவர் வேதியரே நினச்சிட்டு ஞானோபதேசம்லாம் வாங்கிட்டு அவர் முன்னாடி சிவபுராணத்தை பாடுறாரு. சிவபுராணத்தை பாடி முடித்த உடனே இந்த வார்த்தைகள்லாம் மணிமணியாக இருந்தது. அதனால் உங்கள் பெயர் மேல் வந்து மாணிக்கவாசகர் இல்லை மணிவாசகர் அப்படின்ட்டு சிவபெருமானே அந்த பெயர் கொடுக்குறாரு. இது எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சிவபெருமான் முன்னாடி மாணிக்கவாசகர் வந்து பாடினது. அதாவது சிவபெருமான் முன்னாடி நின்று மாணிக்கவாசகர் அங்கே அவர் முன்னாடி நின்று பாடுறாரு, அவர் பார்த்துட்டே பாடுறாரு. அப்போ அதே சிந்தனையோட நம்ம பாடினாலும் நம்ம முன்னாடியும் சிவபெருமான் பாடுறாரு. அப்படிதானே?
அந்த அவர் ஒரு உருக்கத்தோடு பாடியிருக்கிறாரு. அவர் முன்னாடி சிவபெருமான் முன்னாடி பாடுறாரு. நம்ம அதே உருக்கத்தோடு இதை படிக்கணும்னா நம்ம முன்னாடி சிவபெருமான் வருவார். நம்ம பாட்டுக்குள்ளே போவோம். தற்சிறப்பு பாயிரம். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்போன் திருவாசகம் என்னும் தேன். இந்த தற்சிறப்பு பாயிரம் வந்து தொல்லை இரும்பிறவி. பிறவினாலே தொல்லை தான், அல்லல் பிறவி. வினை இருந்தால் பிறவி வரும், பிறவி வரும்போது வினையை சேர்ப்போம், அதனால திரும்பவும் பிறவி வரும். இப்படிதான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, இதுல இருந்து இந்த கட்டிலிருந்து என்ன விடுபடுறது, அந்த அல்லலை அறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும். எல்லை மறுவா நெறியளிக்கும்னா இதை விட சிறந்தது வேற இல்லை. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்போன். மாணிக்கவாசகர் வாதவூர்னு சொல்றது, வாதவூர் என்போன்னா வாதவூரில் பிறந்த என்போன் மாணிக்கவாசகர். வாதவூர் என்போன் அவர் அளித்த திருவாசகம் எங்களும் செய்யும். ஸோ இந்த திருவாசகம் வந்து இந்த பிறவி, இந்த பிறப்பு இறப்பு, அந்த செயின்ல இருந்து, அந்த சங்கிலி தொடர்ல இருந்து அறுத்து நமக்கு முக்தி கொடுக்க வல்லது அப்படின்றது பாட்டு சொல்லுது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவில் ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்படி ஒரு 5 வரியா நம்ம படிச்சுட்டு அதோட அர்த்தத்தை பார்த்துட்டு போவோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. இந்த பாட்டில் மொத்தம் 23 இடத்துல தாழ் வாழ்க, அடிவெல்க அப்படி இருக்கும். இதோட இதே வந்து தாழ் வழக்கம். பக்தி மார்க்கம் நம்ம 4 மார்க்கம் பார்ப்போம் இல்லையா? பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம், 4 மார்க்கம் பார்ப்போம். இதில் மாணிக்கவாசகர் உபதேசித்தது பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்திலையும் நவவித பக்தின்ட்டு 9 வகையான பக்தியை சொல்கிறாங்க. முதல் லெவல், ஆரம்ப நிலை வந்து இறைவனோட புராணங்களை கேட்கிறது, இறைவனோட பெருமைகளை பற்றி பேசுறது கேட்கிறது. இப்போ பெரிய புராணம், ரமண மகரிஷிக்கே ஆரம்பம் வந்து பெரிய புராணம் தானே. ரமண மகரிஷி மதுரையில் குழந்தையா இருக்கும்போது, 9 வயசு இருக்கும்போது அவர் கையில் பெரிய புராணம் புக்கு கிடைக்கி. அதுல இருந்து தான் அவர் வந்து சிவபெருமானோட அண்ணாமலையார் மேலே ஒரு அதீத அன்பு உண்டாச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து முதல் லெவல். கடைசி லெவல் 9வது லெவல் பார்த்தோம்னா ஆத்ம நிவேதனம், அதாவது கம்ப்ளீட் சரண்டர் டு லார்ட் சிவா. சிவன் கிட்ட என்ன கம்ப்ளீட்டா ஒப்புவிக்கிறது, அப்படியே அவர்கிட்ட போயிடுறது, எல்லாம் நீதான்பா அப்படிங்கிறது. அதுக்கு மேலே வேற இதே கிடையாது. எனக்கு நல்லது கெட்டது எது நடந்ததுனாலும் உன்னோட செயலில் தான், என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு அந்த நான் அப்படின்ற அகந்தையெல்லாம் போய் அப்படி இருக்கிற ஒரு நிலையத்தான் நம்ம வந்து ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9வது அந்த நிலையில தான் இவர் இருக்கிறார். அதைத்தான் தாழ் வணக்கம். எல்லாத்துலேயுமே அவர் இறைவனோட கடல், தாழ், திருவடி இப்படியே தான் பேசுவார். நீங்கள் திருவாசகக்குள்ள முழுசுமே நீங்கள் பார்த்துப்பீங்களே, ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஆனந்தம். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறது. நமச்சிவாய நம வணக்கம், சிவ பரம்பொருள் சிவன், ஆய அப்படின்னா சரணடைதல். நமச்சிவாய வாழ்க, உனக்கு வணக்கம் பா, நான் உங்ககிட்ட சரணடைகிறேன்ட்டு தான் ஆரம்பிக்கவே செய்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நாதன்னா தலைவன், தலைவனோட திருவடி வாழ்க அப்படிங்கிறாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும், இப்போ இங்கே இமைப்பொழுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கண் இமைக்கிற நேரத்தை நம்ம ரொம்ப துரிதமான ஒரு டைம் அப்படிம்போம். இதில் வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதில் ஒரு
வகையான ஜபம் இருக்குது. முதல் வகை வந்து நான் ஓம் நம சிவாய அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஓம் நம சிவாய சொல்லுவாங்க. நம்மளே நிறைய பேர் இருக்கோம் ஓம் நம சிவாய. இதை வந்து ஸ்தூல ஜபம். ஸ்தூல ஜபம்னா ஒரு மெக்கானிக்கலாக சொல்லிட்டு இருக்கோம், அது நமக்கு அப்படியே பழக்கமாக இருக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்ட்டு ஒவ்வொரு செயல்லையும் அதை ஆரம்பிக்கிறதுனாலும் சரி முடிக்கிறதுனாலும் சரி இல்லை ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் ஓம் நம சிவாய அப்படிங்கும். இது வந்து ஸ்தூல ஜபம். சூக்ஷ்ம ஜபம் அடுத்தது. அதில் வந்து நான் ஓம் நம சிவாயன்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள சிவபெருமான தவிர வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டே வேற எந்த நினைப்பும் கிடையாது. சிவபெருமான் மனசில் இருக்கிறாரு, என்னோட நான் ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஓம் நம சிவாய சிவனோட நினைப்போடையே சொல்லணும். இது வந்து சூக்ஷ்ம ஜபம். இது ஒரு படி மேலே. அடுத்தது ஜப சித்தி. ஜப சித்திங்கிறது நான் எந்த எஃபர்ட்டும் எடுக்கல, எனக்குள்ள ஓம் நம சிவாய இந்த சிவபெருமான் நினைப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, அந்த நினைப்போடையே இருக்குது. இதெல்லாம் மகான்கள்கிட்ட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரமண மகர்ஷி அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவரோட வீடியோலாம் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ அவைலபிள், அதை பார்த்தோம்னா அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாரு. யார் வந்தாலும் அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்கவுங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா. எங்கே இருந்தாலும் இந்த ரூமில் கார்னரில் இருப்பாங்க, அந்த ரூமில் கார்னரில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமா. ஆனால் அவர் அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா ஜப சித்தி அடைஞ்சாங்க. அவங்களுக்குள்ள ஓம் நம சிவாய இல்லை அண்ணாமலையார் அப்படி போய்கிட்டே இருக்கு. அந்த நாமம் வந்து நாம ஜபம் வாங்க இல்லையா, நாம ஜபமே அவ்வளோ வலிமையானது. ஓம் நம சிவாய அப்படிப்பட்ட ஒரு மந்திரம். அதை வந்து மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அந்த நிலைக்கு வந்துட்டாரு. இமைப்பொழுது கூட அவர் ஜப சித்தியில இருக்காரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. திருவாவடுதுறையில் எழுந்திருக்கிற எம்பெருமான் அவர் குரு மனிதன். குருக்கெல்லாம் குரு, சிறந்த குருன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ஆண்டவனே குருவா வந்துட்டார் அவருக்கு, சிவபெருமானே அவருக்கு குருவா வந்துட்டாரு. அதனால கோகலி ஆண்ட குருமனிதன் அவருடைய தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. நமக்கு வந்து வேதங்கள் ஆகமங்கள் 28 ஆகமங்கள் சைவ சமயத்தில். இந்த வேதங்கள் ஆகமங்கள் இது ரெண்டுமே வந்து சிவபெருமான் கொடுக்குறது. இதுக்கு ஆசிரியர்னு சொல்ல மாட்டோம், தொகுப்பாளர்கள்னு இருப்பாங்க. ஆனால் ஆசிரியர்னா அதை ஆத்தர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான், அவர் கொடுத்தது தான். ஆகமம் ஆகி நின்று, அவர் தான் ஆகமம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னிப்பான்னா எனக்கு பக்கத்தில் இருந்து தித்திப்பவன், எனக்கு எந்நேரமும் இன்பம் கொடுப்பவர், என் மனசில் எந்த நேரமும் இன்பமாக நிறைந்து இருக்கிறவர் அப்படின்ற பொருள். அன்னிப்பான் தாழ்வார்கள். இப்போ இங்கே ஆகமம் அப்படிங்கும்போது நம்ம திருவாசகத்தையும் ஒரு சிந்தனை பண்ணி பார்க்கணும். வேதங்கள் ஆகமங்கள் சிவபெருமான் கொடுத்தது. திருவாசகம் மாணிக்கவாசகர் உரைக்க அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் தன் கைகளால் எழுதியது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது, சிவபெருமானே எழுதினது. அப்போ இது வந்து தமிழ் வேதம். திருவாசகம் வந்து மற்ற எந்த நம்ம 12 திருமுறைகளில் வேறு எதுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு திருவாசகத்துக்கு என்னென்னா அது சிவபெருமானே எழுதினது. இது வேதத்துக்கு ஒப்பானது. வேதத்தோட பணி என்ன? மனிதனை நல்வழிப்படுத்தி கடவுளுடைய திருவடிக்கு கொண்டு செல்வது தான் வேதத்தோட பணி. வேதம் அதுக்காக தானே இருக்குது. இதுலேயும் நம்மளை வந்து இறைவன்கிட்ட எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு தான் சொல்கிறாரு. அப்போ சிவபெருமானே கொடுத்துருக்கிறாரு, வேதம் பண்ணுற பணியை தான் திருவாசகமும் பண்ணுது. அப்போ இதை தமிழ் வேதம்னு சொல்கிறது மிகையாகாது. ஸோ அப்படிப்பட்ட அருமையான பொக்கிஷம் தான் நம்ம திருவாசகம். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்னா ஒருத்தர், அநேகன்னா பலமாக இருக்கிறவர். அவர் ஒருத்தர் தான், ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க.
அடுத்த பாடல் பார்த்தோம்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிலும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இந்த வேகம் கெடுத்தாண்ட அப்படின்னா, வேகம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு. நம்ம வாழ்க்கையில் ஒரு பரபரப்போடே இருக்கிறோம். அதுவும் நம்ம இந்த குறிப்பாக அந்த குழந்தைங்க பள்ளிக்கு போகிற வீட்டில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போவாங்க, குழந்தைங்க பள்ளிக்கு கிளம்பணும். அங்கே இருக்கிற பரபரப்பு பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கர பரபரப்பாக இருக்கும். இது நமக்கு அந்த வேகம் ஒரு நாளில் எல்லா இடத்துலையுமே ஒரு வேகம் இருக்குது. அதான் ஒரு பரபரப்பு. இந்த வேகம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நவீன அறிவியலில் ஒரு நாளைக்கு நமக்கு 72,000 எண்ணங்கள் வரும். 72,000 எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள் நமக்கு தான் வருது, ஒவ்வொருத்தருக்கும் வருது. கேட்கும்போது பிரம்மாண்டமாக தான் இருக்குது. 72,000 எண்ணங்களா அப்படின்ட்டு. இந்த 72,000 எண்ணத்தில் 1% 720 எண்ணம் கூட, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங்காக இருக்காங்க. அதாவது 720 கூட உருப்படியான எண்ணங்களா, சுருக்கமாக சொல்லணும்னா உருப்படியான எண்ணங்களா 720 கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. இதைத்தான் முன்னாடி சித்தர்கள் மனம் அழிக்கும் கலை அப்படின்னாங்க. இந்த மன வேகம், மன ஓட்டம் குறைஞ்சதுனாலே கடவுள் நமக்குள்ள எழுந்திருந்தார். மன ஓட்டம் குறையும். இதில் இந்த 72,000 என்ன அப்படின்னா, நம்ம கடந்த காலத்தை பற்றி உறுதி பண்ணுறோம், அதை நினச்சிட்டு இருக்கோம். எதிர்காலத்தை பற்றி பயம், நிகழ்காலத்தில் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஒன்று இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், இந்த நடுவில் இருக்கிறது இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கிறது இல்லை. இந்த வேகம் கெடுத்தாங்க அப்படின்னா, சிவபுராணத்தை படிக்கும்போது இந்த வேகமே குறையும். இந்த எண்ண ஓட்டங்கள் குறையும். எண்ண ஓட்டங்கள் குறைஞ்சுன்னா, அதாவது சிறந்த சிந்தனையாளர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டுலையும் எடுத்துக்கலாம், சிறந்த சிந்தனையாளர்களுக்கு எண்ண ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம தியானம் பண்ணால் எண்ண ஓட்டம் குறையும். தியானம் இல்லை மூச்சு பயிற்சி இதெல்லாம் எண்ண ஓட்டங்கள் குறையும். அதுக்காக தான் அதை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்களர்கள் வெல்க. பிஞ்சகன்னா இங்கே சிவபெருமான சொல்கிறாரு, பிறப்பு அறுப்பவர் அவர். பல இடத்துல நமக்கு வரும், திருவாசகம் ஃபுல்லாகவே வரும், சிவபுராணத்திலே பல இடத்துல வரும். பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன், இந்த பிறப்பை அறுக்கிற பவர் அவருக்கு தான். பிறப்பருக்கும் பிஞ்சகன். பிஞ்சகன்னா இங்கே சிவபெருமான சொல்கிறார். சிவபெருமான் நெற்று நிறைய விபூதி அணிந்திருக்கிறாரு, உத்தராட்சம் அணிந்திருக்கிறாரு, சடமுடி வச்சிருக்கிறாரு. அங்கே ஒரு திரையும் இருக்குது, இளம் திரை இருக்குது, கங்கை இருக்குது, கொன்றை மலர் சூடி இருக்கிறார். இப்படி இவ்வளவும் அவரோட குணாதிசயங்கள், அவரோட அழகு. பிறப்பருக்கும் பிஞ்சகன் அந்த சடைமுடி தரித்தவனுடைய பெய்கடல்கள், வீரக்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன்றன். சிவபெருமான்கிட்ட இருந்து ஒதுங்கி நிற்கிறாங்க இல்லையா, புறத்தார்னா அப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒன்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை தெரியாமையே இருக்கலாம். புறத்தார்க்கு செய்யோன்றன், அவங்ககிட்ட இருந்து அவரும் தனிச்சு நிற்கிறார். புறத்தாருக்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க, மலர் போன்ற கடல்கள் வெல்க. புறத்தாருக்கு செய்யோந்தன், புறத்தாருக்கு தள்ளி நிற்கிறாங்க, அவங்களோட கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிலும் பொன்கடல்கள் வெல்க. கையெடுத்து கும்பிடுது அவங்களுக்கு உள்மகிலும் பொன்கடல்கள், அந்த மன்னனோட பொண்ண மன்னனோட கடல்கள் வெல்க. அதாவது கையெடுத்து கும்பிடுறவங்க மனசுல உண்டாகிற மகிழ்ச்சி. கரங்குவிவார் உள்மையிலும் பொன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. தலைமையில கையை வச்சு தலையை சாய்ச்சி வணங்குறோம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும், அவங்க உள்ள இருந்து ஓங்குவிக்கும்னா அவங்கள முன்னேற்றத்தை.
இக வாழ்க்கையிலும் சரி பர வாழ்க்கையிலும் சரி, பூலோகத்திலையும் சரி மேலோகத்திலையும் சரி. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும். அவங்க உள்ள இருந்து அவங்கள அடுத்த படிக்கு கொண்டு போறார் வாழ்க்கையில சிவபெருமான். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன், பெருமை மிகுந்தவர், அவரோட கலல் வெல்க, திருவடி வெல்க. அடுத்த பாடல். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. இங்கே ஈசன் உலகம் முழுதும் ஆள்பவர், செல்வம் அளிப்பவர், ரெண்டு அர்த்தமும் உண்டு. ஈசன் ஈசன் அடி போற்றி, என் தந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, ஒளி பொருந்தியவர், தேசன ஒளி பொருந்தியவர், அவரோட அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை பாசமானவர், நேசமானவர், அதான் நேசம் தான் நேயத்தை, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி. நிமலன்னா மலங்கள் அற்றவர், மும்மலங்கள்னு படிப்போம் இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை, இந்த மும்மலங்கள் அற்றவர் நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பு, இந்த பிறப்பே ஒரு மாயை. மாயை அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த உடம்பு மாயை, உலகம் மாயை, அந்த உலகத்திலேருந்து எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாயை. இந்த பஞ்சேந்திரியங்கள் நம்ம அந்த 3 இது சொல்லுவோம். பஞ்சேந்திரியங்கள், மனம், ஆன்மா, இந்த 3 ஒரு கட்டுப்பட்டு இருக்கு. வழியாக மனம் கெட்டு போகலாம், இல்லை மனத்தினால பஞ்சேந்திரியங்கள் கெட்டு போகலாம். இது ரெண்டும் ஆன்மாவை பாதிக்கும். ஆனால் இது நம்ம சிவபுராணம் படிக்க படிக்க இது ரெண்டும் ஆன்மாவோட கட்டுப்பாட்டில் வரும், ஆன்மாவோட கட்டுப்பாட்டில் வரணும். இந்த மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நாம் தேவன் அடி போற்றி. சிறப்பு மிகுந்த திருப்பெருந்துறையில் அருளியுள்ள எழுந்தருளியுள்ள நம்மளுடைய தேவன் அடி போற்றி. அடுத்த பாடல். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். அது ரொம்ப முக்கியமான வரிகள், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த சிவபுராணம் படிக்கும்போது ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனையையும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஏன் சிவபுராணம் படிக்கணும், எதுக்கு சிவபுராணம் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் எதற்கு எப்படி. முன்னாடி அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் அந்த ஏன் படிக்கணும், எதற்கு படிக்கணும், எப்படி படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இதை படித்தோம்னா என்னோட வேகத்தை, அதுதான் முதல் படி. மன ஓட்டத்தை நான் குறைக்கணும். மன ஓட்டத்தை குறைச்சி எங்கே கொண்டு போகணும்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள், அந்த நிலைக்கு வரணும். அப்போ நான் ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கேன், இல்லை சிவபெருமான் எனக்கூட இருக்கேன் அப்படின்னா, அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அது ஒரு நாளில் அது ஏன் படிக்கணும். அடுத்து இங்கே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அதாவது சிவனை கும்பிடுறதுக்கும் அவர் அருள் இருந்தாலும் முடியும். சிவனை நினைச்ச மாத்திரத்தில் நம்ம கும்பிட முடியாது, அவரோட அருள் வேணும். நம்ம இவ்வளோ பேர் இங்கே சேர்ந்துருக்கோம்னா அவரோட அருள்னால தான் உட்காந்துருக்கோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், என்னோட மனசுல இருக்காரு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவரோட அருளோட அவரோட பிளஸிங்ஸோட அவரோட தாள் வணங்கி, அவரோட திருவடி வணங்கி. இங்கே எப்படி படிக்கணும், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முக்கியமான வழி, சந்தோஷமா படிக்கணும். நான் இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா நண்பர்கள்கிட்ட கூட சொல்லுவேன், என்ன அப்படின்னா மடன்ட்டு படிக்கிறது. சிவனே பக்கத்தில் உட்காந்து கேட்டால் கூட புரியாது, அந்த வேகத்தில் போகுது. அதாவது 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி குடிச்சிட்டு விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க துணைவியார், நின்றுட்டு மடன்ட்டு படிக்கிறது, அவ்வளோ வேகம். ஆனால் மாணிக்கவாசகர் அப்படி சொல்லலை. இது அர்த்தம் புரியாமல் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு, சிந்தை மகிழ சிவபுராணம் தண்ணி, மனசு சந்தோஷமாக வச்சுட்டு படிக்க.
அது எப்போ இருக்கும் அப்படின்னா, அப்போ எண்ண ஓட்டங்களும் கம்மியாக இருக்கணும். அது எப்போ அப்படின்னா, இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, 4 to 6, அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணிக்கு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றி சிவபுராணத்தை பொறுமையாக படித்தா நான் பார்த்துருக்கேன். 10 நிமிஷம் ஆகுது. பொறுமையாக படித்தோம், அந்த பொருள் உணர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அப்போ என்ன ஓட்டங்களும் கம்மியாக இருக்கும். அது மிகப்பெரிய பலன் இருக்குது. நார்மலாக படிக்கிற பலன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை படிக்கிறதும் அவர் அருள் தான். இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். இங்கே முந்தை வினை வினைனம்னா நம்ம நல்வினை தீவினை 2 இருக்கு. நல்வினை புண்ணியம், தீவினை பாவம். நல்வினை தீவினை இது 2மே மனுஷன் புரியும். இப்போ இந்த வினையை 3 பகுதியாக பிரிக்கிறோம் அப்படின்னா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3 பகுதி. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நான் ஒரு ஓமிக்காக சொல்லுவேன். நாங்கள் சென்னையில் மடிப்பாக்கத்தில் இருக்கோம். மடிப்பாக்கம்ன்ற ஒரு பகுதியில், இந்த எங்கள் மடிப்பாக்கம் ஏரியாவில் ஒரு 2 பெரிய வாட்டர் டேங்க். அதை யோசிச்சுக்கோங்க, 2 பெரிய வாட்டர் டேங்க், ரொம்ப பெருசு. என் பேர் எழுதி வெங்கடேஷன். 2 டேங்க், ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். இது சஞ்சித கர்மா. அவ்வளவு பாவம், அவ்வளவு புண்ணியம், தனித்தனி டேங்க். நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் எத்தனை பேர் படிச்சிருந்தீங்க? அவங்க தொழில் சம்பந்தமாக. சரி, அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று போடுவோம். ஒரு சைடு அசெட்டு, இன்னொரு சைடு லைபிலிட்டி. இந்த அசெட்டில் இருந்து கேஷை எடுத்து லைபிலிட்டியை கழிச்சிடணும். இது பூலோக கணக்கு. மேலோக கணக்கு எப்படின்னா, புண்ணியம் தனி, பாவம் தனி. இது 2ம் தனித்தனி டேங்க். புண்ணியத்தை வச்சு பாவத்தை கழிக்க முடியாது. அதாவது பாவத்தை நிறைய பண்ணிட்டு ஆனால் நிறைய புண்ணியம் பண்ணுதான் இதை வச்சு கழிச்சுக்கலாமான்னு கிடையாது. அது தவறான ஒரு புரிதல். 2ம் தனித்தனி கணக்கு. பாவத்தையும் அனுபவிச்சாகணும், புண்ணியத்தையும் அனுபவிச்சாகணும். நம்ம பார்த்துருப்போம், ஒருத்தர் சிலவங்களை நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்துருப்போம், எல்லாம் சிறப்பாக இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய குறை இருக்கும். என்ன அப்படின்னா, அது பாவத்தினால வந்தது. மற்ற எல்லாம் புண்ணியம், நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு, ஆனால் ஏதோ ஒரு பாவத்தையும் பண்ணியிருக்காரு. அதனால பாவம் புண்ணியம் தனித்தனி. புண்ணியத்தை நிறைய பண்ணிகிட்டே போகலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பாவத்தை பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதையும் அனுபவிச்சு தான் ஆகணும். இதை வச்சு அதை கழிக்க முடியாது. இது நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல், இந்த பாவமும் புண்ணியமும். ஏன்னா இது 2ம் மிக்ஸே ஆகாது. எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தனித்தனியாக நிற்கும். எப்படி கலந்தாலும் தனித்தனியாக நிற்கும். அப்படி 2 டேங்க் இருக்குது. இந்த பெரிய டேங்க்கு என் பேர் போட்டு, ஒன்று இது சஞ்சித கர்மாங்கிறோம். ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. இந்த 2 டேங்க்கில் இருக்குது. இதில் என்ன செய்கிறாரு, எனக்கு அடுத்தாப்புல பிறப்பு வருது, சாமி பார்க்குறாரு. ஒவ்வொரு டேங்க்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து, குறிப்பாக பாவத்தில் கொஞ்சமாக எடுத்து, என்ன இதை மட்டும்தான் பண்ணி தாங்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிறவி கொடுக்குறாரு. அதை பிராரப்த கர்மா அப்படிங்கிறோம். பிராரப்த கர்மா ஒரு பேக்கேஜ் போட்டு வருது. கொஞ்சம் பாவம், கொஞ்சம் புண்ணியம், இதை போய் நீ கழிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. ஆனால் வந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பாவத்தை செய்கிறது. புண்ணியத்தை செஞ்சுட்டா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பாவத்தை செய்கிறது. அது ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா நேரம் அந்த டேங்க்கில் போய் கொண்டுருது. ஏன்னா அது இந்த பிறவியில் கழிக்க மாட்டோம். அதனால தான் என்னென்னா, இவ்வளவு தப்பு பண்ணுறாரு எப்படிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, அது அடுத்தது வெயிட்டிங். அது அந்த சஞ்சித கர்மா அந்த டேங்க்கில் போய் விழுந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 கர்மாவை பார்க்குறோம். இப்போ இதில் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான். இந்த முந்தை வினைங்கிறது, இந்த சஞ்சித கர்மாவை அழிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தாப்புல பிறவி கிடையாது. அதே மாதிரி இந்த வினைகளை அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிறவியில் இதுக்கு மேலே நமக்கு கஷ்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கஷ்டம் அனுபவிச்சிருக்கலாம். அதுக்கான ஒரே ப்ரெஸ்கிரிப்ஷன் சிவபுராணம் தான். சிவபுராணத்தில் இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. எப்படி படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்னா, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான். இதை நான் தொடர்ந்து படித்து என்னோட வினைகள் எல்லாத்தையும் அழிச்சிடும். ஓய உரைப்பஞ்சான்னா
அது போற வர படிப்பேன் அப்படிங்கிறாரு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான். அது போற வர, அது ஓயிற வர, அந்த வினை ஓயிற வர நான் படிப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ சிவபுராணத்தை அப்ப நம்ம தினசரி நம்மளோட வழிபாட்டில் வச்சுக்கணும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாரு? சிவபெருமான். ஏன்னா மாணிக்க வாசகர் சிவபெருமான் முன்னாடி நின்று பாடுறாரு. அவர் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு மாணிக்க வாசகர்னு அவருக்கு பேரை வச்சுட்டு போறாரு. என்ன அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கிறது. நமக்கு நம்ம பரிகாரம் இல்லை இதை நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரையா பார்க்கறது அவ்வளோ கூட தேவையில்லை. சிவபுராணத்தை தொடர்ந்து படித்தாலே இது நம்மகிட்டயே இருக்கு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான். இப்போ நான் இந்த பிறவியில் படுற கஷ்டமே என்னோட முந்தை வினைகள்னால தான். அடுத்த பிறவி எனக்கு வர இருக்கிறதுக்கு காரணமும் என்னோட முந்தை வினைகள் தான். ஸோ இதை பண்ணும்போது சிவபுராணத்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது அதை நம்ம இந்த வினைகள் எல்லாம் அறுத்துருவோம். இப்பிறவியும் நலமாக இருக்கும், அதுக்கப்புறம் பிறவியும் இருக்காது. ஏன்னா பிறவி இருந்தாலே கஷ்டம்தான். ஒரு வினை இருந்ததுனால தான் பிறவி. வினை பிறவின்னே தான் சொல்லுது அவர். வினை பிறவி, ஏன்னா வினை இருந்தால் தான் பிறவி. அந்த சைக்கிள்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். சிந்தை மைகில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளம்பொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின்பெருஞ்சீர் பொல்லா வினையேன் பொறுமாறு ஒன்றறியேன். கண்ணுதலான் நெற்றிக்கண் உடையவர், முதல்ன நெற்றி, கண்ணுதலான் நெற்றிக்கண் உடையவர் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி. அவரோட கருணையை காட்டுறதுக்காக அவர் பூலோகத்துக்கு வர்றார். சிவபெருமான் குருவாகி குரு உருவம் எடுத்து மனித குரு ஏற்று அவரோட கருணையை காட்டுறதுக்கு என்னை வந்து எய்தின என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தவர். அவர் எப்படிப்பட்டவர்னா எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இருந்துச்சு. அவரை எண்ணத்தினால நான் கூடவே முடியாது. எண்ணுதற்கு எட்டா எண்ணுவதற்கே முடியாது. எண்ணுவதற்கு எட்டா எழிலார் கடல் இருந்துச்சு. அவரோட திருவடி அவ்வளவு அழகா இருக்கான். எண்ணுவதற்கு எட்டா எழிலார் கடல் இருந்துச்சு. விண்ணிறைந்து மண்ணிறைந்து, விண்ணிறைந்தவர் மண்ணும் நிறைந்தவர் மிக்காய் விலங்கு ஒளியாய், அதையும் விட பெரியவர் விலங்கு ஒளியாய், அதாவது ஒளியாய் இருப்பவர். எண் இறந்து எல்லை இல்லாதானே நின்று இருந்துச்சு. எண் இறந்துன்னா எண் இறந்துனே படிக்கணும். நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு நம்பரை சொன்னாலும் இப்போ நான் 1000ன்னு சொல்கிறேன், அதை விட பெரிய நம்பரை கேட்டால் 1001ன்னு சொல்லுவோம். எந்த நம்பரை கொடுத்தாலும் ஒன்றை போட்டால் பெரிய நம்பர். அதை விட இங்கே இவர் முன்னாடி எண்ணே இறந்து போச்சு. அதாவது அவருக்கு வயசை சொல்ல முடியாது, அவரோட ஏஜ் என்ன அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் இத்தனை வருஷம் இருந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சூரியனுக்கே நம்ம சொல்லுவோம் ஒரு கணக்கு, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, ஒரு எஸ்டிமேட். அதாவது 5000 பில்லியன் இயர் இதுவரை இருந்துட்டான் சூரியன், இன்னும் 5000 பில்லியன் இயர்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. என்ன இது ஒரு கணக்கு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கணக்கு போட்டவங்க இவருக்கு கணக்கே போட முடியாது. எண் இறந்து எல்லை இல்லாதானே, அவருக்கு எல்லையும் கிடையாது. மின் பெருஞ்சீர், உன்னோட புகழுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்று பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இவ்வளவு வினை உள்ளவனாச்சேன்னா பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். எனக்கு ஒன்று புகழ் எப்படின்னு தெரியலப்பா. நம்ம சொல்லுவோம் இல்லையா நார்மலா, அவரை புகழ்றதுக்கும் ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் தன்னை கேட்டுக்கிறார். உன்னை புகழ்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? பொல்லா வினையேன் உன்னை புகழுமாறு ஒன்று அறியேன் அப்படிங்கிறார். அடுத்த பாடல். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து. இந்த பாடலில் பார்த்தோம்னா, அதாவது லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. மாணிக்க வாசக பெருமான் அதை ஒரு குரூப் பண்ணியிருந்தார். கேட்டகரி அப்படின்னு இல்லையா, கேட்டகரி புக்ஸ்ன்னு ஒரு கேட்டகரிமோ, ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கேட்டகரிமோ இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறாரு. புல்லாகி
அதுக்குள்ளே நிறைய புல் இருக்குது, நிறைய வகை இருக்குது. புல்லாக இருந்திருக்கிறேன், பூடாக இருந்திருக்கிறேன், புழுவாக இருந்திருக்கிறேன், மரமாக இருந்திருக்கிறேன், மிருகம், பல வகையான மிருகங்களாகவும் இருந்திருக்கிறேன். நான் அப்படிலாம் பிறந்திருக்கேன். பறவையாய், பாம்பாய், கல்லாகவும் இருந்திருக்கிறேன், மனிதராக இருக்கிறேன், பேயாய், கணங்களாய். ஆன்மா வந்து அந்த 3 வடிவத்தில் தான் இருக்க முடியும். ஆன்மா ஏதோ ஒரு பிறவி எடுத்திருக்கணும், ஏதோ ஒரு உயிர், மனுஷனாக இருக்கலாம், புல்லாய், கூடாய், அப்படி, அது ஒன்று. 2வது ஆன்மா சிவன் கிட்ட இருக்கிறது, திருவடி கீழ் கடைசி வரியில் வரும் இல்லையா, திருவடியில் இருக்கிறது 2வது. 3வது இதுக்கு நடுப்பட்ட இடம், அதான் பேயாய். டிரான்சிஷன் பீரியட், ஒன்றுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறது, இல்லை அடுத்த பிறவிக்காக, அதாவது பர்த் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குமாங்க அந்த மாதிரி. இது இந்த பர்த். ஸோ அதாவது ஒன்று மனுஷனாக இருக்கணும், இல்லை சிவனோட திருவடியில் இருக்கணும், இல்லைன்னா பேயாய் இருக்குது அப்படின்ட்டு. பேயாய், கணங்களாய்னா சிவபூத கணங்களாய் இருக்கிறது. வல் அசுரராகி, நான் கொடிய அசுரராகவும் இருந்திருக்கிறேன், முனிவராகவும் இருந்திருக்கிறேன், தேவராகவும் இருந்திருக்கிறேன். எனக்கு இந்த இடது பக்கம் திருப்புறது கொஞ்சம் நம்ம அந்த ரைட் சைடே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நானே நினைச்சு முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்திலிருந்து. செல்லா நின்றன்னா இப்படி ஒரு அது பாட்டுக்கு என் பிறகு இப்படி நிற்காம போய்கிட்டே இருக்கப்பா அப்படிங்கிறார். செல்லா நின்ற அப்படின்னா இது நம்ம அந்த சில கூட்ஸ் ட்ரெயின் பார்ப்போம்ல, நான் ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க, கொஞ்சம் ட்ரெயின் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அப்போ தான் கிராஸ் பண்ணணும்னு நினைப்போம், அது போய்கிட்டே இருக்கும். அதுமாதிரி செல்லா நின்ற, அதுமாரி இந்த தொடர் சங்கிலி மாரி இப்படி போய்கிட்டு இருக்கப்பா, செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துலன்னா நிலையானவை, நிலையற்றவை அப்படின்ற 2 பிரிவுக்குள்ளே நான் போய்கிட்டே இருக்கேன். அடுத்த பாடம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இப்போ என்ன சொல்றாரு, இந்த புல்லாக்கி போடா இதெல்லாம் சொல்லிட்டு சிவபெருமான் முன்னாடி தான் பாடிட்டு இருக்கிறாரு. நான் இப்படி இவ்வளவு பிறப்பு இருந்தது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், முடியலப்பா அப்படின்றாரு. நம்ம சமயத்தில் நம்ம பாஸ்டர் சொல்லுவோம், மாஸ்டர் சொல்ல முடியாது, நண்பர்களுக்கு சொல்லுவோம் ஆஃபீஸில், என்னப்பா இவ்வளோ வேலை முடியல நம்மளால, இவர்கிட்ட வேலை செஞ்சு முடியாது அப்படிங்கிற மாதிரி, என்ன இது என்னால் முடியல அப்படின்னு அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு சிவபெருமான்கிட்டே, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு அவர் முன்னாடி தானே நிற்கிறாரு, அவர் திருவடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான இது என்னன்னா, இது 32வது வரி. மாணிக்கவாசக பெருமான் 32வது வயதில் தில்லையம்பதியில் நடராஜரோட ஐக்கியமாகிறார். 25வது வயசுல சிவபுராணத்தை பாடுறாரு, 32வது வயதில் ஐக்கியமாகிறாரு. அப்போ அவருக்குள்ள இருந்து சொன்னது சிவபெருமானா இல்லை அவரா, என்ன அவருக்கு தான் தெரியும். 32 அது எப்படி, இது வந்து ஆக்சிடென்ட்டாக இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. 32வது வரியில சொல்றாரு, மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு, எனக்கு மெய்ஞானம் கிடைச்சிட்டுப்பா, எனக்கு மோட்சம் கிடைச்சிட்டுப்பாங்கிறார். முக்கியமான வரி இது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு, எனக்கு வந்து மோட்சம் கிடைச்சிட்டு அப்படின்ட்டு சிவபுராணத்தை 25வது வயசுல பாடும்போதே சொல்லுறாரு. அப்புறம் 32வது வயதில் அவர் சிவபெருமானோட ஐக்கியம் ஆகிறார். உய்ய என் உள்ளத்தில், என்ன காப்பாற்றுறதுக்காக என் உள்ளத்துல ஓம்காரமாய், ஓம்ங்கிற பிரணவ மந்திரமாய் இருக்கிறவரே, மெய்யா உண்மையானவரே, விமலா மலங்கள் அற்றவர். நிமலன் விமலா எல்லாமே மலங்கள் அற்றவர், மும்மலங்கள் அற்றவர். விமலா விடைப்பாகா, யானை மேல இருந்தா யானைப்பாகன், இவர் நந்தி மேல இருக்கிறதுனால விடைப்பாகன். விடைனா நந்தி, விடைப்பாகான். வேதங்கள்
ஐயா என ஓங்கி, வேதங்கள்லாம் அவர் ஐயான்னு கும்பிடுதான். வேதங்களின் தலைவன் மறையோனே அப்படிங்கிறவன் இல்லையா, வேதங்களின் தலைவன். மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அவர் எப்படின்னா அவருக்கு எல்லையே கிடையாது, ஆழ்ந்து அகன்ற. அதேமாரி அதுக்காக அவர் அப்படி பெருசாக தான் இருக்காருன்னா இல்லை, நுண்ணியனாகவும் இருக்காரு. எந்த ஒரு சின்ன உயிரினத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள அவர் தான் இருக்காரு. நம்ம பல இதை மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்த்துருவோம், இன்னும் நம்ம பார்க்காதது நிறையா இருக்கும், தெரியாது நமக்கு இன்னும். அப்படி பார்க்காததுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அடுத்த பாடல், வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய் ஆயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. வெய்யாய் தனியாய், வெப்பமாகவும் இருக்கிறார் குளிர்ச்சியாகவும் இருக்கிறார். வெய்யாய் அதாவது தீவினை புரிபவர்களுக்கு கொடிய வெப்பமாக இருக்கிறார், சிவனடியார்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறார். வெய்யாய் தனியாய் ஈயமான நாமும் விமலா, தலைவன், வளங்களற்ற தலைவன். பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி. இந்த மாயை எல்லாம், பொய்னா அந்த மாயை சொல்ற மாயை எல்லாம் இங்கிருந்து போய் அகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. அவர் தான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம், எந்த ஞானமும் இல்லை. அவரை எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு, எனக்கு எந்த ஞானமும் கிடையாதுங்கிறாரு. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. இந்த அஞ்ஞானம்க்கு இவங்க கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு அஞ்ஞானத்தை ஒரு வாட்டி விளக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு வந்து இயற்கையாகவே மெஞ்ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இயற்கையாகவே ஆன்மாவுக்கு மெஞ்ஞானம் உண்டு. ஆனால் இந்த பிறவி எடுத்த உடனே இது மாயைங்கிற இருள் சூழ்ந்துட்டு நம்ம வந்த வேலையை மறந்துட்டு மற்ற வேலையை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம வந்த வேலை என்ன, இறைவனோட திருவடி, சிவனோட திருவடியை பிடிச்சிட்டு இந்த பிறவியையும் சிறப்பாக நடத்திட்டு இன்னும் பிறவி இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றது தான் மனித பிறவியோட நோக்கமே. மனித பிறவியின் நோக்கம் ஒன்று தான். இப்போ நம்ம ஒரு வகுப்புல போய் கேட்டோம்னா ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் கேட்குறோம், நீ என்ன ஆகணும்ப்பா, நீ என்ன ஆகணும்ப்பா, உன்னோட விஷன் என்ன அப்படிம்போம். உன்னோட எதிர்காலம் குறித்த உன்னோட சிந்தனை என்ன, விஷன் என்ன ஆகணும்னு அப்படி கேட்டோம்னா 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா 30 வகையான பதில் வரும். ஆனால் சிவனடியார் கூட்டத்தில் நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரே பதில் தான், வீடு பேர். சிவனை நினைக்கணும், வீடு பேர் அடையணும். அதுதான் நம்ம கிளாஸ்ல ஒரே பதில் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. இந்த அஞ்ஞானத்தை பற்றி கிருபானந்த வாரியார் சொல்லும்போது அவருக்கு அந்த பக்தருக்கு புரியாம அவர் கேட்குறாரு, சாமி நீங்கள் ஆன்மாங்கீங்க, அதை சுற்றி அந்த உடலில் வந்துட்டுன்றீங்க, மாயை சேர்ந்துட்டு அதனால் இந்த மெஞ்ஞானம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னோடனே அவர் ஒரு சின்ன கதையை சொல்கிறார். அதாவது ஒரு அழுக்கு வேஷ்டி இருக்கு, அந்த அழுக்கு வேஷ்டியில் வெண்மை எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பக்தர்கள் சொல்கிறாரு, அந்த வெண்மை உள்ளதான் இருக்குது, அழுக்கு மூடி இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ அந்த வெண்மையை நீ கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாரு. வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிப்பியா அப்படிங்கிறாரு. இல்லை சாமி துவைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதாவது எப்படி வந்து வேட்டியை வெள்ளையாக்கணும்னா துவைக்கணுமோ அதே மாதிரி நம்ம இந்த பிறவியை சிவன் அருளோட துவைக்கணும். அப்போ வந்து அந்த மாயை விலகி இந்த மெஞ்ஞானம்ங்கிற வெண்மை தோன்ற ஆரம்பிக்கும் படிப்படியாக. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் மெய் அறிவே. மெய் அறிவுனா சிவபெருமானம் சொல்றாரு, நீங்க தான் இந்த அஞ்ஞானத்தை போக்கி எனக்கு அந்த மெய்யறிவை கொடுக்கணும் அப்படிங்கிறார். அடுத்த பாடல்,
ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. ஆக்கம் அளவு இறுதி. ஆக்கம்னா தொடக்கம், அளவுன்னா எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது, இறுதி கடைசி, இது எதுவுமே இல்லாதது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் புரிஞ்சது. அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தரும். அவரோட 5 தொழில 4 தொழில் சொல்லுது. ஆக்குவாய் காப்பாய் இந்த ரெண்டும் முக்கியமானது. இந்த இடத்துல ஒரு சின்ன சிந்தனை. ஆக்குவாய், உயிர்களை படைப்பது சிவபெருமான். நம்மளோட வினைகளுக்கு ஏற்றாப்புல அந்த உயிரை எடுக்கிறாரு. நான் ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி சொல்லுவேன். அந்த உயிர், அந்த ஆன்மாவை எடுக்கிறாரு. இந்த உடல் உனக்கு சூட்டபிள் தான், உன்னோட வினைக்கு ஏற்றது சேர்த்து பூமியில் விடுறாரு. நீ இந்த பாவத்தெல்லாம், இந்த பிராரப்த கர்மாவை கழிச்சுட்டு வா அப்படின்ட்டு அனுப்புறாரு. அது ஆக்குவாய், படைத்தல். அடுத்தது காத்தல். பூமியில வந்த பிறகு அவர் அப்படியே விட்டுறல. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா, அந்த மாதிரி அவர் நம்மளை இங்கே விட்டுட்டாரு. இங்கேயும் அவர் பார்த்துப்பாரு. இங்க ஆன்மாவையும் உடலையும் பிடிச்சு வச்சிருக்கிறது என்னது? ஆன்மா உயிர் ரெண்டும் ஒண்ணுதான். பட் ஆன்மாங்கிறது ஒரு தூய நிலை. ஆன்மா என்னைக்கும் ஒன்னே தான். நம்ம ஆன்மா என்னைக்கும் அதே தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்கு தான் நல்வினை தீவினை, அதுதான் வித்தியாசப்படும் ஒவ்வொரு பிறப்பும். மற்றபடி ஆன்மா ஒன்று தான். இந்த ஆன்மா உயிர் அப்படின்னும் இந்த ஆன்மாவையும் உடலையும் பிணைத்து வச்சிருக்கிறீங்க. அந்த பிணைப்பு வீக் ஆகும் போது தான் நமக்கு பசி எடுக்கும். சரியா? பசி அது இறைவனோட வெளிப்பாடு. மனுஷனுக்கு எடுக்கிற பசி, மனுஷன் இல்லை எந்த உயிர்களுக்கும் எடுக்கிற பசி இறைவனோட வெளிப்பாடு. ஏன்னா அந்த பசி அப்படியே விட்டோம்னா இது ரெண்டும் பிரிஞ்சிடும். ஆன்மாவும் உடலும் பிரிஞ்சிருங்க. அந்த பசிக்கு உணவு கொடுக்காம அப்படியே விட்டோம்னா ஆன்மாவும் உடலும் பிரிஞ்சிடும் இல்லையா? அப்ப அதை பிடிச்சு வச்சிருக்கிறது யாரு? இறைவன் தான் அதை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அதோட வெளிப்பாடை தான் பசி. அப்ப அந்த பசிக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா, பசிக்கு உணவு கொடுக்குறது இல்லையா, அது இறைவனுக்கு செய்கிற நைவேத்தியம் மாதிரி. கடவுளோட வெளிப்பாடு, பசிய கடவுளோட வெளிப்பாடு. எல்லா உயிருக்கும் காமனா பொதுவா இருக்கிறது என்னது? பசி மட்டும்தான். ஒவ்வொரு உயிர்களுக்கும் இல்ல மனுஷன்லயே, அதாவது ரொம்ப காமனா இருக்கிறதுனா பசி தான், வேற எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கும். காமனா இருக்குன்னா அதனாலதான் வள்ளலார் பசி பிணினே சொல்லிட்டாரு. இது முடியவே முடியாதுப்பா, நீங்க இருக்கிறவரும் உனக்கு பசிக்கதான் செய்யும். எனக்கு நிறைய பணம் இருக்குன்னு ஒருத்தர் இன்னைக்கே சாப்பிடுறோம் அப்படின்னா முடியுமா? சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்றோம். மனுஷன் சாப்பாடு மட்டும்தான் போதும்னே சொல்லுவான், வேற எதையும் சொல்ல மாட்டோம். இதுல பசி பிணிங்கிறார் வள்ளலார். அதனாலதான் வள்ளலார் அந்த கொல்லாமை பசிக்கு உணவு கொடுக்கறத பிரதானமா சொல்லுவார். எல்லா சித்தர்களும் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க அரியாபதீஸ்வரர் கோயில்ல நம்ம பெருமாள் உறக்க சித்தர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். சித்தர் ஸ்தலங்கள் எல்லாத்துலையும் போனீங்கன்னா சித்தர்கள் பொதுவாகவே சொல்றது பசிக்கு உணவு கொடுக்கணும். எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும்லாம் ஒருத்தர். நான் தான் என்னோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்படி போற சொற்பொழிவு சந்திப்பு எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், நம்ம வீட்டில் சிவபெருமான் இருக்கிறதா நினைச்சுக்கலாம். நினைச்சிட்டு ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா பண்ணணும். அந்த ஒரு சாப்பாடை அந்த ஒரு டப்பாவில் போட்டு காலையில் முதல் வேலையா நம்ம வெளியே கிளம்பும்போது அதை அந்த உணவு யாருக்கு தேவையோ அவர் கையில் கொண்டு போய் சேர்க்கணும். யாருக்கு அந்த உணவு தேவையோ வறியவர்கிட்ட அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா இது இறைவனுக்கே கொடுக்குறோம். இப்போ சிவபெருமான் அங்கே நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தர் அனுப்பி அங்கே சாப்பாடு போடுறாங்க, எனக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குறோம் சிவபெருமான் அங்கே நிற்கிறாரு, அவர் ஒருத்தர் அனுப்புறாரு, போய் இங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு.
நம்ம உடனே என்ன செய்வோம்? சிவபெருமான் கேட்குறாரு, இந்தாப்பா அவ்வளோத்தையும் கொண்டு போ, அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோத்தையும் கொண்டு போ, அவர் சாப்பிட்டது போக மீதியை கொண்டு போ அப்படின்னு. சிவபெருமான் வந்து அதான சொல்லுவோம். இப்போ பசின்னு ஒருத்தர் கேட்கறதும் அப்படி அனுப்பப்பட்ட ஆள் தான். கரெக்டா? சிவபெருமான் உள்ள இருந்து அவர் மூலமா கேட்க வைக்கிறாரு. அதனாலதான் நம்ம எதுக்குனாலும் இந்த நார்மல் பசின்னு கேட்டால் நம்ம சமயத்தில் நானுமே முன்னாடி பண்ணுவோம். அது அதாவது என்னென்னா ஒரு ஆணவம்னு சொல்லலாம். அவனுக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, வேலை செய்ய வேண்டியதானே என்ன, இப்படி அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறது, அந்த ஆராய்ச்சி தேவையற்றது. பசின்னு சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டு போயிடுது, கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா அதை கேட்குறவர் இறைவன். அதே மாதிரி அன்னதானம் பண்ணும்போது அன்னதானம் கொடுப்பவர் பெரியவர் அல்ல, அன்னதானம் வாங்குறாரு இல்லை, அவர் சிவபெருமான். அன்னதானம் வாங்குறவர் சிவபெருமான். அன்னதானம் நடக்கிற இடத்துல எல்லாம் அன்னதானம் கொடுக்குறவர் பெரிய ஆள் கிடையாது, அன்னதானம் வாங்குறவர் பெரிய ஆள். ஏன்னா அவர் சிவபெருமான். சிவபெருமான் தான் உள்ள இருந்து அந்த பசியை தூண்டி இந்த உடலையும் உயிரையும் பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த பசி எடுக்கலைன்னா இவன் பாட்டுக்கு அஜாக்கிரதையாக இருந்து பிரிஞ்சு போயிடும். அதனால அவர் அந்த பசின்றதை கொடுத்து எப்படியாவது, பசி வந்தால் 10 பறந்து போகும்ல, அப்போ கடவுள் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகிடுது. பசி வந்தால் 10 பறந்து போகும்னா என்ன? பசி வந்தால் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். கரெக்டா? பசி வந்தால் எதை பற்றியும் கவலைப்படாம அந்த பசியை நீக்கிறதுல முதல் முயற்சியாக ஈடுபடுவான். ஏன்னா அது சிவபெருமான் கொடுக்குறது பசிங்கிறது. ஸோ பசிங்கிறது இறைவனோட வெளிப்பாடு. அது வந்து கடவுளுக்கு நைவேத்தியம் கொடுக்குற மாதிரி, கோயிலில் சிவனுக்கு நைவேத்தியம் கொடுக்குறவங்க மாதிரி பசி எடுக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கு அவருக்கு படைக்கிற மாதிரியே. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின்றொழுங்கு. போக்குவாய்னா என்னோட இந்த மலங்கள் எல்லாம் இதெல்லாம் போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில்னா உன்னோட சேவையில ஈடுபடுத்திக்கோப்பா அப்படின்னு. நின் தொழும்பில் உன்னோட பக்தர்கள் மத்தியில என்ன சேர்த்துக்கோ, என்ன உன்னோட தொழும்புல சேர்த்துக்கோ அப்படிங்கிற. இந்த நின் தொழும்பில் அப்படிங்கும் போது நமக்கு 4 மார்க்கம் இருக்கு: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை வந்து என்ன அப்படின்னா உடல் உழைப்பு சார்ந்தது. கோயில்ல துப்புரவு பணிகளை பண்றது, உழவார பணியும், பூ கட்டி கொடுக்கறது, வாத்தியம் வாசிக்கிறது, இதெல்லாம் சரியை. கிரியை வந்து ஆகம விதிப்படி பூஜைகள் பண்றது, ஹோமங்கள் நடத்துவது, இதெல்லாம் கிரியை. யோகம் நம்ம வந்து தியானம், அந்த அந்த வகையில் உள்ளதெல்லாம் தியானம், மூச்சு பயிற்சி, வாசி யோகம், இதெல்லாம் வந்து யோகம். ஞானம் வந்து பசு, பதி, பாசம், இந்த சைவ கோட்பாடை அறிந்து அதை நீக்கிறதுக்காக, முன் வளங்களை நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது. இதில் ரொம்ப இலகுவானது என்னன்னா சரியை. நான் பல தடவை யோசிச்சது உண்டு. 63 நாயன்மார்கள்ல நிறைய பேர் வந்து இந்த சரியிலேயே தான் இருந்திருப்பாங்க. சரியை மூலமாகவே அவங்க வந்து சிவபெருமானோட அருளை அடைந்தவர்கள். ஏன் சரியை அப்படின்னா, மனிதனுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய இயல்பு என்ன அப்படின்னா எதையுமே அளந்து பார்க்கணும். மனித மூளை வந்து அப்படி எதுவுமே வந்து அளந்து பார்க்கணும். அதாவது ஒரு அறிஞர் சொல்வாரு, வாட் யூ cannot measure you cannot control. எதை நம்ம அளவிட முடியலையோ அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதில் திருப்தி ஏற்படாது. அப்போ எனக்கு அளவுகோல் ஒன்று தேவைப்படுது. இப்போ ஞானத்துக்காகவும் யோகத்துக்காகவும் நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், 6 மாதம் ஆகுது, ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னா உடனே என்ன ஆகும்? அப்போ ஏதோ நம்ம தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு, இது சரியான வழி இல்லையோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஆனால் இங்கே சரியில் எப்படின்னா, அன்னைக்கு சாயந்தரம் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன், இன்னைக்கு என்னென்ன நல்ல காரியம்லாம் சிவபெருமானை சுற்றி நம்ம பண்ணணும், என்ன நல்ல காரியம்லாம் பண்ணணும். சரி, நான் அந்த கோயிலில் போய் தூய்மைப்படுத்தினேன், கோயிலில் ஒற்றை அடித்தேன், இப்படி இருந்து சொல்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா? நான் டெய்லி இப்படி ஒவ்வொரு வேலையை செஞ்சுருக்கேன். இந்த அளவுகோல் வந்து மனித மூளைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது.
என்னை வந்து நான் அளந்து பார்க்கறதுக்கு நான் சரியாக தான் போயிட்டு இருக்கேனா, அப்போ டெய்லி நான் இதை தினசரி இதை ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் சிவபெருமான் எனக்கு காட்சி கொடுப்பார். ஆனால் நான் படிப்படியாக, அதாவது இங்கேருந்து டெல்லி போகணும்னா ஒவ்வொரு கிலோமீட்டராக தான் கிராஸ் பண்ணி போகணும் என்ன. ஆனால் நமக்கு தெரியும் அந்த அளந்து பார்க்கும்போது இப்போ ஜிபிஎஸை போட்டு போவாங்க 3000, 2900, 2700 குறைஞ்சிட்டே வருதுன்னா சரி நான் டெல்லியை பார்க்க போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ நான் டெய்லி இப்படி ஒரு சரியையில் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. என்ன அப்படின்னா நான் சிவனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த சரியை வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது. இந்த 4 மார்க்கத்தில் ஞான் நிறைய பேர் சரியை அப்படின்னா இந்த விஷயத்தினால தான். நாயன்மார்கள் மத்தியிலே சரியை நிறைய இருக்குது அப்படின்னா இந்த 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 நோக்கத்தினால தான். என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். இந்த நின் தொழும்பில் அப்படிங்கும்போது என்னை ஏதோ ஒரு மார்க்கத்தில் நம்ம நினைச்சுக்கலாம். இந்த மார்க்கம் உயர்ந்தது அந்த மார்க்கம் உயர்ந்தது அப்படின்னு கிடையாது. மலை உச்சியில் நின்று பார்க்கோம், 4 வழி வருது அந்த மலைக்கு. இது அதை விட சிறந்தது அப்படின்ட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எது நமக்கு உகந்ததாக இருக்கோ, ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கு உகந்தது, அதை நம்ம பிடிச்சிருக்கோம். அதில் சரியை வந்து பிரசித்தி பெற்றது, ரொம்ப பாப்புலர். நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்மை. இங்கே கறந்த பால் கண்ணலோட அப்ப கறந்த பசும்பால், அது கூட கரும்பஞ்சார சேர்ப்போம், நெய்யும் சேர்த்தா எப்படி சுவையா இருக்குமோ அந்த மாதிரி சிறந்த அடியார். சிறந்த அடியார்னு யாரை சொல்றாருன்னா சிவனடியார் தன்னை முழுவதும் சிவனிடம் ஒப்புவித்தவர் சிறந்த அடியார். அவரோட சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். பல இடத்துல பார்ப்போம் இல்லையா, பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த. நிறங்கள் 5 நம்ம அனுஷ்டானம் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். ஈசானாயம் ஓம் ஈசானாய முத்தே நம, தர்புஷாய முத்தே நம, அகர முத்தாய நம, வாமதேவ முத்தாய நம, சத்யஜதாய முத்தாய நம அப்படின்னு போனோம் இல்லையா. அந்த 5 முகங்கள், இந்த 5 முகங்கள் 5 விண்ணோர்கள் ஏத்த. விண்ணோர்கள் உங்களை புகழ்ந்தாங்க, பணிந்து வணங்குறாங்க. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. மறைந்திருந்தாய் எம்பெருமான், எனக்கு தெரியாம இருந்தியப்பா என்னோட வல்வினை. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்து இப்ப கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. மறைந்திருந்தார் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்து எங்கும் புடுகளுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்யும். முக்கியமான பாட்டு. மறைந்திட மூடிய மாய இருளை. என்ன வந்து இந்த மாய இருள், இந்த மாயை தான் மூடி இருக்கு. அறம் பாவம், நல்ல வார்த்தை. அறம் பாவம். அறம்னா புண்ணியம், பாவம்னா தீவினை. அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றாள். அரும் கயிற்றாள்னா அருமையான கயிறு. கயிறோட நோக்கம் என்ன? அந்துடக்கூடாது. அது அதை எதால கட்டி இருக்கோமோ அது கட்டியே இருக்கணும். கரெக்டா? அதான கயிறோட இது. நல்ல கயிறு, அரும் கயிறுன்னு என்ன சொல்லுவோம்? அருமையான கயிறு அப்படின்னா அண்டு போகாத கயிறு. அரும் கயிற்றாள், அப்படிப்பட்ட ஒரு கயிறாம் இந்த அறம் பாவங்கிறது. அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்து, என் மேல இப்படி ஒரு தோலை பொருத்தி புழு அழுக்கு மூடி. இது வந்து உள்ள இருக்கிற புழு அழுக்கு எல்லாத்தையும் மூடி இருக்கு இந்த புறந்தோல். மலஞ்சோறும் 9 வாயில். மனிதனுக்கு 9 வாயில்னு சொல்லுவோம். அந்த 9 வாயில மலம் சோறும்னா அழுக்கு நிறைந்த 9 வாயில். குடிலை. குடிலைன்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு வந்து அப்படி இருக்கான். இந்த குடில் வந்து இது காணாது அப்படின்ட்டு மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய. இந்த 5 புலன்கள் வேற எனக்கு வஞ்சனையை செய்திருப்பான். ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கு. இது கூட இந்த 5 புலன்கள், மெய் வாய் கண் செவி மூக்கு, இந்த 5 புலன்களும் வேற வஞ்சனையை பண்ணுறது. அதான் ரமண மகரிஷி சொல்லும்போது பாடும்போது அக்ஷர மனமாலே சொல்றாரு, இந்த 5 கல்வர்கள் என் மனசுல வரும்போது நீ எங்கப்பா போயிருந்த அப்படின்பாரு சிவபெருமான். அண்ணாமலையார் அவர் வந்து ரைட்டராக கேட்பாரு, இந்த 5 கல்வர்கள் என் மனசுக்குள்ள வரும்போது நீ எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி.
இங்க இவர் என்ன சொல்றாரு, இந்த 5 புலன்களும் வேற எனக்கு வஞ்சனையை செய்யுது. அதான் சிவவாக்கியர் அவரோட பாட்டுல சொல்றாரு, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்றார். அதான் மண்கலம் உடஞ்சி போச்சுன்னா கூட எடுத்து பத்திரமா வச்சுக்கிறதானோ, அது எடுத்து பயன்படுவோம் அப்படின்ட்டு. வெண்கலம் கவிழ்ந்து நசுங்கி போச்சுன்னா கூட இது கொஞ்சம் விலை உயர்ந்தது தான் அப்படின்ட்டு அதை வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த நன்கலம்னா இந்த உடம்பு கவுந்து போச்சு அப்படின்னா, அதை பிரிஞ்சு போச்சு, ஆன்மா போயிடுச்சு அப்படின்னா, அடடா இது இருந்த நாரி இருக்கு அப்படின்ட்டு தூக்கி நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, இது என்ன மாயம் ஈசனே, என்னையா இதுக்குள்ள கொண்டாந்து விட்ட அப்படிங்கிறார் சிவவாக்கியர். அடுத்தது பார்த்தோம்னா, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் ஒருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விலங்கு என்ன பண்ணும்? சாப்பிடும், தூங்கும். அதோட உணவை தேடி போகும், சாப்பிடும், தூங்கும். இதுதான் விலங்கு. விலங்கு மனத்தால் நான் அப்படிதான் இருக்கிறேன். விலங்கு மனத்தால் என்னோட மனம் அப்படிதான் இருக்கு. விமலா மலங்கள் அற்ற நீ உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உருவம். கலந்த அன்பாகின்னா என்னோட அன்பை பூரா நான் வாரி வளர்ந்துடும். கசிந்து உள் உருவும் என் மனசுல எந்நேரமும் நீ இருக்கணும். அப்படி இல்லாத நான் நலம்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி. அதாவது அன்பை வாரி வழங்கி அப்படிலாம் நான் ஒன்றும் பெருசா இல்லை. நலம்தான் அப்படின்னா நான் ரொம்ப அந்த தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பணிவு பாருங்க மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பெருமான் அப்படி ஒரு நிலையில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், சிவபெருமான் முன்னாடி நின்று இவ்வளவு சாதாரண ஆளு, நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி. அதாவது நலந்தான் இல்லாதங்கும் போதே அது தகுதி கம்மியான போச்சு. இதுவும் காணாதுன்ட்டு சிறியருக்குங்கிறாரு. என்ன அதுவும் காணாதுன்ட்டு கடைசி வரியில ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அது வந்து ஹியூமிலிட்டி அப்படின்னு இல்லையா, அதாவது டீப்பஸ்ட் ஹம்பிள்னஸ், பணியோட உச்சகட்டம். தன்னை கம்ப்ளீட்டா சிவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டார். கம்ப்ளீட் சரண்டர். நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கின்னா எனக்கும் உதவி பண்ணியிருக்கிய, இப்படிப்பட்ட ஆளையும் நீ உதவி பண்ணியிருக்கிய, இப்படிப்பட்ட ஆளையும் ஏத்துக்கிட்டிய அப்படிங்கிறார். நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலந்தன்மேல் வந்து நீள்கடல்கள் காட்டி, வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி, எனக்காக இந்த பூமிக்கு உருவெடுத்து வந்து நிலந்தன்மேல் வந்து அருளி. நடராஜர் விக்கிரகம் பார்த்தோம்னா அவரோட இடது காலுக்கு வச்சிருப்பாரு இல்லையா, நீள் கடல்கள் காட்டி, உன்னோட நீண்ட கடல்கள் காட்டி, இந்தப்பா பிடிச்சிக்கோன்னு காட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒருத்தரை ஒரு சிவனடியாக ஏத்துக்கிறதுக்கு, ஒரு சிவனடியாக ஏத்துக்கிறதுக்கு இதுக்கு மேல சிவபெருமான் என்ன பண்ண முடியும்? நிலந்தன்மேல் வந்தவர்கள் எனக்கு முன்னாடி வந்து உன்னோட திருவடியையும் காட்டி பிடிச்சிக்கோ அப்படிங்க. எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் எப்படிப்பா அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஞாயிற் கடையாய் கிடந்த அடியே. நான் பல தடவை சிந்திக்கிறது வந்து மாணிக்கவாசக பெருமான், நம்மெல்லாம் சிவன் மாணிக்கவாசக பெருமான் என்ன ரெண்டு பேரும் நமக்கு ரொம்ப உசந்த நிலையில இருக்கிறவங்க. அவரு தன்னை ஞாயிற் கடையங்கிறாரு, ஈனும் இழிந்தேங்கிறாரு சில இடத்துல. ஏன் இவ்வளவு குறைச்சி சொல்றாரு அப்படின்னா, அதை பல தடவை சிந்திச்சது வந்து அந்த வரி படிக்கும்போது ஒரு சின்ன பூச்சமில்ல வீட்டி பிரிங்கியா இருக்கும். அதை அந்த லைனை படிக்கும்போது என்ன அப்படின்னா, அப்ப நம்மள என்ன சொல்ல அப்படின்னு மாணிக்கவாசகர் தன்னை ஞாயிற் கடையங்கிறாருன்னா அப்ப என்ன சொல்ல அப்படின்னு அதுக்கு வார்த்தையே இல்லையப்ப. அதாவது நாய் வந்து ஒரு 5 அறிவு உள்ள மிருகம், அதை ஒரு குறைஞ்ச மனிதனை விட குறைஞ்சதுல பார்க்கும். இவர் என்ன சொல்றாரு, ஞாயிற் கடையன், அதையும் தாண்டி என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு கடைசிங்கிறாரு.
ஞாயிறு கடையன், ஞாயிறு கூட சொல்லலை, ஞாயிறு கடையன் அப்படிங்கிறாரு. தன்னை ரொம்ப தாழ்ந்து சொல்றாரா ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு விஷயமா தான் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அவர் சிவபெருமான உயர்த்துறதுக்காக மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள கேப் ரொம்ப பெருசு. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா 10 கிரேடு இருக்குமாங்க. இப்போ அந்த ஐடி கம்பெனிலாம் பார்த்தோம்னா 10 கிரேடு இருக்குமாங்க. நான் வந்து இப்போ கிரேடு 5ல் இருக்கேன். நான் ஒரு 5 கிரேடு போயிட்டோம்னா நான் தான் சிஇஓ அப்படின்பாரு ஒருத்தர். கரெக்டாக கிரேடு கவர்மெண்ட்லேயும் உண்டு. என்ன நம்ம குரூப் டி, சி, பி, அப்புறம் குரூப் ஏ அப்படிம்போம். என்ன இங்கே தமிழ்நாட்டில் 1 2 3 4 அப்படிம்போம். என்ன டிஎன்பிசி 1 2 3 4, என்ன குரூப் 1 குரூப் 2 உண்டு. இப்படி ஏதோ கிரேடு அப்படிங்கிறோம். இப்போ இந்த கிரேடுக்கு அவர் வந்து எல்லை இல்லாதவர். இப்போ இவருக்கு வந்து நான் அப்படிலாம் எதுவும் போட முடியாது. அவரை எப்படி உயர்த்துறதுன்னா, என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறனோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த எண்ண ஓட்டத்தில் தான் மாணிக்க வாசகர் ஞாயிறு கடையாய் கிடந்த அடியார். ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர். அவரை சொல்றதுக்கு, ஏன்னா மொழிக்கு எப்பவுமே ஒரு லிமிட் உண்டு. அதாவது சொல்லற்கு அரியானைங்கிறாரு, அதை வந்து சொல்லவே முடியாது. ஆனால் நான் வர்ற சந்ததிகளை சொல்லி ஆகணும், அதுக்காக எழுதியிருக்காரு, நமக்காக தான் எழுதியிருக்காரு. ஏன்னா எண்ணத்தாலையும் அவரை விவரிக்க முடியல சிவபெருமான, சொல்லாலையும் எண்ணத்தாலேயே முடியலன்னா சொல்லால முடியவே முடியாது. இந்த ஒரு லைனை போட்டுட்டு இந்த லைனை எப்படி சின்னதாக்குவோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய லைனை போடுறோம். அதே புத்தி தான் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தி சிவபெருமான உயர்த்துறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்த பாடல். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆகியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வந்திருக்கிறார். இப்போ தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, நம்ம வழக்கத்தில் தாய் பாசம்னு ஒன்று உண்டு, தந்தை பாசம்னு ஒன்று கிடையாது. வழக்கத்தில் பயன்படுத்த மாட்டோம், அதுக்கு சொல்றாங்க. இருக்கு, தந்தை பாசம் இருக்கு, அதை பொதுவாக நம்ம சொல்ல மாட்டோம். என்ன தாய் பாசம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த தாய் பாசம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கு உணவு ஊட்டி, அதுதான் முக்கியமானது. அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டி அது பெரியவா ஆகிற வரை பார்த்துக்கிறது தாய் பாசம். அந்த தாய் பாசம் வந்து என்ன அப்படின்னா, அதான் வள்ளலார் வந்து ஒரு பாடலில் அது என்ன எந்த இதுக்கு போயிருப்பாருன்னா, பெற்றதாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேலிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கடை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவற்றவர் உள்ளிருந்தோங்கும், அதாவது நற்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிறார். எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது, நமச்சிவாயம் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு பார்க்கணும். சிற்றுணை அது மாதிரி இங்க நற்றவற்றவர் உள்ளிருந்தோங்கும், நல்ல தவம் புரிந்தவர் உள்ள இருக்கிற நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிறார். இங்க தாயிற் சிறந்த தத்துவனே, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஏன்னா இங்க தாயை வந்து ஒரு ஊமையா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, பூலோகத்துல அந்த மனித பிறவியில தாய் வந்து ஒரு உயிரை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தாயிற் சிறந்த, தாயோட ஒரு படி மேல போன தயாவான தயவு கருணை தயாவான தத்துவனே. என்ன அப்படின்னா, இவரு இங்க தாய் உயிரை பார்த்துக்கிட்டா அவர் ஆன்மாவே பார்த்துக்கிறார். அந்த டிஃபரன்ஸ் தான், அவர் ஆன்மாவை பார்த்துக்கிறார். அதனால தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடர். மாசற்ற அப்பழுக்கற்றவர் ஜோதி மலர்ந்த மலர் சுடரை. மலர் சுடரை என்ன, நறுமணமும் இருக்கு, ஒளியும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெருமான். தேசனை ஒளி பொருந்தியவரை, தேனார் அமுதே சிவபுரனை, சிவபுரத்தில் இருப்பவரை, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை. ஆரியனை என்ன, இங்க ஆசிரியர். இவருக்கு குருவா வந்தவர் இல்லையா, அதனால ஆசிரியர் அப்படிங்கிறார். இவருக்கு வந்து அவர் சிவபெருமான ஆசிரியர். பாசமாம் பற்றறுத்து, இந்த பாசம்ங்கிற பற்றை அறுத்து பாரிக்கும் என்ன, சேவ் பண்ணுவர்.
என்னை வந்து உய்ய வந்தவர், என்னை காப்பாற்ற வந்தவர். என்ன பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. எனக்கு வந்து இந்த நேச அருள் புரிந்து, பாசமா இந்த அருள் புரிந்து என்னோட நெஞ்சில் அந்த வஞ்சம் கெட. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராதுன்னா நிலையான, எங்குமே ஸ்டேஷனரி மொழியா, நிலையான, எங்கும் நகராத, எந்த காலத்தை எடுத்து பார்த்தாலும் அவர் இருக்கிறார். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இதை வள்ளலார் சொல்லும்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணைங்கிறார் இல்லையா, அந்த தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அந்த மாதிரி கருணை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. இறைவன் வந்து ஜோதி வடிவமா இருக்கிறார், அருட்பெருஞ்சோதி. அவர் வந்து தனிப்பெருங்கருணை, அவருக்கு நிகர் அவர் தான். இருகை சேரா எம்பெருமான். இருகை சேராதவர் நம்ம கும்பிடுவோம், இன்னவர்கள் தேவர்கள் பூதகணங்கள் எல்லாம் கும்பிடுவாங்க. ஆனா சிவபெருமான் கும்பிடுறது வேற யாரும் கிடையாது. அவர் கும்பிடுறது அவர் கையை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது. இருகை சேரா எம்பெருமான் என்ன, அவரு கையை சேர்க்க வேண்டியது, கும்பிட வேண்டியதே இல்லை. தனிப்பெருங்கருணை பேராது நின்ற நிலையா இருக்கிறாரு. பெருங்கருணை பேராரை, வெள்ளம் மாதிரி வந்துட்டு இருக்கான். பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. அதாவது தெவிட்டாத திகட்டாத அமுதே அளவில்லா பெம்மானே எம்பெருமான். ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் மொழியானே. ஓராதார்னா ஒதுங்கி நிற்கிறவங்க. ஓராதார்னா நான் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஒதுங்கி நிற்கிறவங்க, அவங்களுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாரு. ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கி, என்னோட மனசுல நீராய் உருக்கி, என்னோட உடம்புல நீராய் உருக்கி என் ஆறுயிராய்னா உயிருக்கு உயிராய், ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அந்த நெகட்டிவாகவும் வரும், இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் சிவபெருமானுக்கு கிடையாது. ஆனா பக்தர்கள் இன்பமோ துன்பமோ அடையும் போது அது அவருக்கும் தெரியுது. இன்பமும் துன்பமும் இல்லானே ஆனா உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனை தொன்னூரிலே தோன்றா பெருமையனே ஆதியனை அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தில். அன்பருக்கு அன்பனே, அதாவது அவர் மேல அன்பு செலுத்துறவங்க, அவர் மேல சதா சிவம் நினை, சதா சிவத்தோட அந்த நினைப்போட இருக்கிறவங்க, அவங்களுக்கு சோதியன் அன்பருக்கு அன்பனை, அவருக்கு வந்து அவர் அன்பா இருப்பார். யாவையுமாய் அல்லையுமா, எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கிறாரு, அது இல்லாததுலேயும் அவர் தான் இருக்காரு அப்படின்னு. அதாவது அவருக்கு எல்லையை சொல்ல முடியல. அதாவது மாணிக்கவாசகருக்கு இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யாவையுமாய் அல்லையுமா வார்த்தையால சிவபெருமான அவரால் விவரிக்க முடியல, தடுமாறுறாரு. நம்ம நண்பர் உதவி செஞ்சாலே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த உதவியை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லப்பா அப்படின்போம். சோதியனே தொன்னூரிலே தோன்றா பெருமையனே, சோதியனே ஒளிவடிவானவனே, துன் இருளே அந்த நுண்ணிய இருட்டும் நீ தான், ஒளியும் நீ தான், இருட்டும் நீ தான், தோன்றா பெருமையனே லேசில் யாருக்கும் தெரிய மாட்ட. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, தோற்றம் முடிவு நடு இது எல்லாமே ஆகி ஆகி அல்லானே, அதுவும் அவரு தான், அது இல்லாததும் அவரு தான் அப்படிங்கிறது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இங்க ஈர்த்து என்னை ஆட்கொண்டேன்னா இரும்பு தரு மனத்தேனேன்னு பாடல் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாட்டு தான். என்ன அப்படின்னா மாணிக்கவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறை அந்த சோலை வழியா போய்கிட்டு இருக்கிறாரு அவரோட படையோட குதிரையை வாங்குறதுக்கு. ஓம் நம சிவாயன்ற என் தந்தை, எந்தைனா என் தந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின். அதாவது கூர்த்த மெய்ஞானம், கூறிய மெய்ஞானம், மெய்ஞானம் இருக்கிறவங்க உள்ளத்துல இவர் ஒளிவார். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அவரை பார்க்க முடியாது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே, நுண் உணர்வாகவும் இருக்கிறவர்.
போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. மனுஷனுக்கு இல்லை உயிர்களுக்கு போக்கு வரவு புணர்வு உண்டு. இவருக்கு வந்து பிறப்பு இறப்பு அதெல்லாம் கிடையாது. அது இல்லாத புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, என்ன பாதுகாக்கப்பவனே, காண்பறிய பேரொழியே, பார்ப்பதற்கு அரிய, காண்பு அரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற. ஆற்றின்ப வெள்ளமே, அவரோட கருணை அப்படி வந்து ஆற்றின்ப வெள்ளமே. அத்தானாலும் தந்தை தான். அத்தா மிக்காய் நின்ற, அதாவது நீ வந்து உனக்கு அளவே சொல்ல முடியாது. மிக்காய்னா மிகப்பெரிய தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். தோற்ற சுடரொளியாய்னா சுடரொளியாய் இருப்பவனே, சொல்லாத நுண்ணுணர்வாய். என்னோட உணர்வை வந்து விவரிக்கவே முடியல, சொல்லவே முடியல. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். மாற்றமாம் வையகத்தின் நீங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த வையகம் மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கிறது தான். அதாவது மாற்றம் தான் மாறாத ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம். நீ ஒவ்வொரு இதுலையும் எனக்கு வேற வேற ரூபத்தில் வந்துட்டு இருக்கிற. தேற்றனே தேற்ற தெளிவு என்று சிந்தனைகள். தேற்றனை அப்படின்னா தெளிவு கொடுப்பவர். என்னோட சிந்தனையில குழப்பத்தெல்லாம் நீக்கி எனக்கு தெளிவை கொடுத்தவர். தேற்றனே தேற்ற தெளிவே, நீ ரொம்ப தெளிவானவன். என்னோட சிந்தனையில குழப்பத்தை நீக்கி தெளிவு கொடுத்தவன். ஊற்றான உன்னார் அமுதே உடையானை. உடையானைன்னா நம்ம, அதாவது என்னை ஆட்கொண்டவர். நான் வந்து அவருக்கு தான் அப்படிங்கிறது. உடையானைன்னா எனக்கு அவரு தான், அதாவது அவருக்குள்ள நான் அடங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என்னை உடையானே அப்படின்ட்டு. ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, எனக்குள்ள ஊற்று மாரி வந்துட்டு இருக்கிற உன்னார் அமுதே, உண்ணக்கூடிய அமுதே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பார். வேற்று இந்த விகார விடக்குடம்பின். விடக்குடம்பின் அப்படின்னா குடம்பின்னா உடம்பு. அந்த விடக்குடம்பின்னா தசை, நார், எலும்பு இப்படி இருக்கிற ஒரு விஷமான அந்த உடம்பு. வேற்று விகார அப்படின்னா இந்த உடம்பு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அதாவது ஐம்புலன்களை சொன்ன மாதிரி இது வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. வேற்று விகார விடக்குடம்பின் அப்படிப்பட்ட உடம்புக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்கியப்பா. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று. ஆற்றேன்னா என்னால முடியலப்பா அப்படிங்கிறார். ஆற்றேன் எம் ஐயா அரணே. அரணேன்னா தேவா, இறைவா. அரணே ஓ என்றென்று கதறி அழுவது. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். அது முக்கியமான வரி. சிவபெருமான போற்றி புகழ்ந்திருந்து, அவரை வணங்கி போற்றி புகழ்ந்திருந்தவர் பொய் கெட்டு மெய்யானார். அவரோட அந்த மாயை விலகி போயிடும் அப்படிங்கிறார். போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். மீட்டு இங்கு வந்து, அவங்களுக்கு என்னன்னா மீட்டு இங்கு வந்து விடைபெறவே சேராமே. ரிட்டர்ன் டிக்கெட்டு கிடையாது, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது, ஒன் வே. மீட்டு இங்கு வந்து அவங்களை திரும்ப கூட்டிட்டு வந்து மீட்டு இங்கு வந்து, அதாவது பூமிக்கு வந்து வினை பிறவி சாராமே. வினை பிறவின்றாரு. வினை இருந்த பிறவி உண்டு, வினை இருந்த வினை பாக்கி இருந்த பிறவி உண்டு. மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ள புலப்புறம்பை கட்டளிக்க வல்லான். இந்த கள்ள புலப்புறம்பை, புறம்பைனா உடம்பு, புலன்கள், ஐம்புலன்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி. இந்த ஐம்புலன்களும் இந்த உடம்போட சேர்ந்து அது எல்லாம் சேர்த்தா கள்ள புலப்புறம்பைங்கிறது. இது எல்லாம் எனக்கு தேவையில்லாததாவே பண்ணுது. அதாவது அவர் வந்து ஆன்மா தனியா, நம்ம ஆன்மா தனியா நின்றுக்கிட்டு உடம்பு இங்க நின்றுட்டு நம்ம எப்படி பேசுவோம். இந்த கள்ள புலப்புறம்பை எனக்கு வேண்டாத வேலையெல்லாம் செய்யணுமோ இல்லையா, அந்த மாதிரி இந்த உடம்பு எனக்கு இந்த கள்ள புலப்புறமை, இந்த ஐம்புலன்களும் இந்த உடம்போட சேர்ந்துக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுது. கள்ள புலப்புறம்பை கட்டு அழிக்க வல்லானே. இந்த கட்டை அழிக்கிறதுக்கு ஒருத்தர், கட்டு அழிக்க வல்லானே. வல்லானேன்னா என்ன அப்படின்னா ஒருத்தரால தான்ப்பா முடியும் அப்படிங்கிறாரு. இதுவரை பிறப்பருக்கும்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இங்க வந்து என்ன சொல்றாரு, கள்ள புலப்புறம்பை கட்டளிக்க வல்லானேன்னா உன்னோட ஒருத்தரால தான் முடியும் அப்படிங்கிறாரு. கள்ள புலப்புறம்பை கட்டளிக்க வல்லானே, நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அதாவது சங்கார காலத்துல அடித்தல் தொழிலப்ப இவர் நடனம் ஆடிதான் அடுத்த பிரபஞ்சம் வருது. சிவபெருமான் நடனத்துல தான் அடுத்த பிரபஞ்சம் வருது. நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே. தில்லையில நடனம் புரிகிறவர் தென்பாண்டி நாட்டானே. நம்மெல்லாம் ரொம்ப
பெருமைக்குரியவங்க. தென்பாண்டி நாட்டன், நம்ம ஊருக்காரர். தென்பாண்டி நாட்டன். இங்க தென்பாண்டி நாடுங்கிறது தமிழகமாகவும் இருக்கலாம், இல்லை தென் தமிழகமாகவும் இருக்கலாம். கண்டிப்பா நம்ம ஊர் இருக்கு. எப்படி பார்த்தாலும் தென்பாண்டி நாட்டானே, தில்லையூர் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. இப்பவும் திரும்ப கதவுறாரு. ஓ என்று அப்படின்னா இந்த குழந்தை பசினால் அழுகிற மாதிரி. ஒரு 3 மாச குழந்தை பசியில துடிச்சு அழுது. அதுக்கு உணவை தவிர நீங்க என்ன விளையாட்டு காட்டுங்க, அதே சத்தத்தோட தான் இருக்கும். கரெக்டா இருக்கு. வேற எதையும் கொடுத்து அதை சமாதானப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் நான் உனக்கு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கழிச்சு கடைக்கு கூட்டிட்டு போவேன். அது சாப்பாடு கொடுத்து வர கத்திட்டு தான் இருக்கும். குழந்தை அந்த சத்தத்தோடையே தான் இருக்கும், வீண் வீண்ட்டு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஓ என்று அப்படின்னா கதறி அழுத. எனக்கு இது ஒண்ணுதான், அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. எனக்கு இந்த பிறவி அறுத்து கொடுப்பா அப்படின்ட்டு. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை. இவரை லேசில சொல்ல முடியாது. சொல்லற்கு அறியானைன்னு சொல்லவே முடியாது, வர்ணிக்க முடியாது. இருந்தாலும் சொல்லி திருவடிக்கு இருந்தாலும் நான் பாடுவேன். சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின், இந்த 3 வரி முக்கியமான வரி. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். இப்ப என்ன அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும் போது அந்த மடமடமுடன்ட்டு ஒரு ஒரு பயங்கர வேகத்தில் போகிறது, இயந்திர மயமா, பொருள் தெரியாது, புரிஞ்சுக்கிடணுன்ற எண்ணமும் இல்லாமல் மடமடமுடன்ட்டு படித்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் இப்போலாம் 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன், பெருமையோட சொல்லியிருக்கேன். அது பெருமை கிடையாது, சிறுமை. 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்ம. அதனால இந்த 2 வரி முக்கியமான வரி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சந்தோஷமா படிக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான்னு படித்தோம். இங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இங்க பொருளுக்கு 3 அர்த்தம் இருக்கு. இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படிங்கும்போது நேரடி பொருள், லிட்ரல் மீனிங் அப்படின்னு டிக்ஷனரி பார்க்குறோம்ல, இந்த வார்த்தைக்கு இதான் இருக்கும், இந்த வார்த்தைக்கு இதான் இருக்கும், நேரடி பொருள். 2வது மறை பொருள். மறை பொருள்ங்கிறது என்னன்னா, இப்போ திருவாசகத்தை எழுதுனது, தன் கைப்பட எழுதுனது சிவபெருமான். மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியது. அதை எழுதிட்டு சிவபெருமான் தன்னோட கையெழுத்தை போட்டு அங்க பஞ்சாட்சர படியில வச்சுட்டு மறைஞ்சிருவாரு. மறுநாள் காலையில தீட்சரர்கள்லாம் வராங்க. அப்ப நம்ம 3000 தீட்சரர்கள்னு சொல்லுவாங்க, வரலாறு சொல்லுது. 3000 தீட்சரர்கள் சிதம்பரத்தில் இருந்தாங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் பார்க்காங்க. பார்த்துட்டு மாணிக்க வாசகரை கூப்பிட்டு, நீங்க சொல்ல எழுதுனதுன்னு போட்டிருக்கு, இதோட பொருளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் நடராஜரை காமிச்சு, அவரோட பாதத்தை காமிச்சு, அந்த பாதம்தான் அதன் பொருள் அப்படிங்கிறார். அதை சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய ஒளி தோன்றுவது. 32வது வயதுல மாணிக்க வாசகர் அந்த ஒளியில ஐக்கியமாயிருந்தார். ஒளியா மாறினவங்க நம்ம மகான்கள்ல ஒருத்தர் வள்ளலார் சொல்லுவோம், இன்னொருத்தர் மாணிக்க வாசகர் சொல்லுவோம். மாணிக்க வாசகர் அத்தனை பேர் கண்ணு முன்னாடியும் மறைஞ்சார், ஒளியா மாறி. அதை நேரில் கண்டவங்க அவ்வளோ. இப்போ இது 2வது பொருள். 2வது பொருள் என்னன்னா சிவபெருமானே. 3வது பொருள், ஒன்று நேர்பொருள் பார்த்தோம், இன்னொன்று மறை பொருள் பார்த்தோம். இந்த 3வது பொருள் வீடு பேரு கிடைக்கிறது. வீடு பேரு கிடைக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப முதல் பொருள் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நேரான பொருள். இப்ப நேரான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப மறை பொருளை எப்ப தெரிஞ்சுப்போம்? மறை பொருள் அப்படிங்கிறது நம்ம சிவபுராணத்தை படிக்கும் போது சிவபெருமான் நமக்கு உள்ள வரணும். நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, இந்த பாடலை கருத்தொன்றி மாணிக்க வாசகர் சிவபெருமான் முன்னாடி பாடுறாரு. அதே மாதிரி நம்ம பாடணும்னா சிவபெருமான் நம்ம முன்னாடி வருவார். இப்ப நேர் பொருள்
நேர் பொருள்ங்கிறது இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. நேரடி பொருள். அந்த நேரடி பொருளை வச்சு பாடிக்கிட்டே இருக்கிறோம்னா அதுக்கு அடுத்த லெவல் மறைப்பொருள், அதுக்கு அடுத்த லெவல் வீடு பேர், அதாவது ஸ்டெப் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். நம்ம இந்த தானியங்கி படிக்கட்டு தானியங்கி படிக்கட்டு எஸ்கலேட்டர் இந்த ஸ்டேஷன்லலாம் இருக்குது, இல்லை மால்ஸுக்கு போனோம்னா இருக்குது. அதில் அந்த முதல் படியில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். முதல் படியில் வைக்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் முதல் படியில் வச்சுட்டோம்னா அவர் கூட்டிட்டு போயிடுவார். முதல் படியில் வைக்கிறதுக்கு தான் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதை ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா 2வது படி 3வது படிலாம் அவரோட பொறுப்பு, அவர் கூட்டிட்டு போயிடுவார். ஸோ நேரடி பொருளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். மறை பொருள், அதாவது சிவபெருமான மனசுல எனக்கு ஊறி தெரிஞ்சுக்கிறது, அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். காலப்போக்கில் நம்ம இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அது தானாகவே நடக்கும். அதனால் இந்த பொருள் அப்படிங்கிறது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். இது இந்த சிவபுராணம் இதோட பலன். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். இங்கே செல்வர் அப்படிங்கிற வார்த்தை மாணிக்கவாசகர் அவர் பெரிய ஞானமுடையவர். இந்த வார்த்தைகள் எல்லாம், அதாவது இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண ஆளுக்கு வர முடியாது. எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் எழுத முடியாது. இதை மகான்கள் சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அருணகிரிநாதர், தேவார முதலிகள், முனிவர், இவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் அப்படியே வருது. ஏன்னா சிவன் உள்ள இருந்து எழுதுறாரு. அந்த அருள் இன்றி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதவே முடியாது. நம்ம சிவபுராணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்ச காலத்தை யோசிச்சு பாருங்க. அப்படியே படிச்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு 15வது நாள் நீங்க மனப்பாடம் படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இந்த 95 வரைய மனப்பாடம் பண்ணணும்னு லேசா எங்கேயோ இருக்கும், ஆனால் அதுக்கான எஃபர்ட் எடுத்துக்க மாட்டோம். அதே தானா மனப்பாடமாக இருக்கும். இப்படி 95 வரிய தானா மனப்பாடம் பண்றதுக்காகவே எழுதியிருக்காரு அவர் களி வெண்பாடு. இது வேற எது? இந்த 95 வரி நீங்க வேற எதை கொடுத்தாலும், ஒரு எஸ்ஸே கொடுக்கும், மனப்பாடம் பண்ணிக்க முடியுமான்னு முடியாது. டெய்லி ஒரு வாட்டி தான் படிக்கும், மணிக்கணக்காக உட்காந்துலாம் படிக்கல. அப்ப என்ன அப்படின்னா, இது இந்த வரிகளுக்குள்ளேயே இறை அருள் இருக்கு, சிவபெருமானே கொடுத்தது. அது எப்படி மனப்பாடம் ஆகாம போகும்? எந்த உயிரும் இதை பார்த்தா அது பிடிச்சிருக்கு. அப்படி உயிர் ஆன்மா இதை பார்த்தா ஆன்மா இதை பிடிச்சிருக்கு. அப்போ அந்த 15 நாள் 20 நாள் அது ஆட்டோமேட்டிக்காகவே மனப்பாடம் ஆயிடுது. யாருமே முயற்சி எடுத்து மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே இதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வர வரிசையாக நான் படித்தேன் அப்படிலாம் கிடையாது. படிக்க படிக்க அது பாட்டுக்கு வந்துடும். இந்த திருவாசகத்தில் 51 பதிகத்தில் இந்த பதிகம் ரொம்ப முயற்சியாக இருந்தது. அதாவது அது தானே அப்படியே நம்மளை ஒட்டிக்கணும், நம்ம ஆன்மா கூட ஒட்டிக்கணும். இது சொல்லிய பாட்டின் பொருள்னு சொல்வார். செல்வர், இங்கே செல்வருங்கிறது நமக்கு பூமியில பொருட்செல்வம் வேணும், மேலோகத்துக்கு அருட்செல்வம் வேணும். பொருள் இல்லாததுக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாததுக்கு அவ்வுலகம் இல்லைன்னு பார்ப்போம். இங்கே பொருட்செல்வம் வேணும், அங்கே அருட்செல்வம் வேணும். இங்கே செல்வர்னு போட்டுட்டாரு. செல்வர் அப்படிங்கும்போது பொருட்செல்வம் அருட்செல்வம் ரெண்டுக்கும் சேர்ந்து தான். ஏன்னா அவர் அருட்செல்வம்னா அருட்செல்வம்னு எழுதியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியாதுதான். பொருட்செல்வம்னா பொருட்செல்வம்னு எழுதியிருப்பாரு. அவர் இன்கேஸ் பொருட்செல்வம்னு மட்டும் போட்டிருந்தா இங்கே இடம் இருக்காது. சரியா? பொருட்செல்வம்னா ரொம்ப ரஷாக இருக்கும். பொருட்செல்வம், பொருட்செல்வம் அருட்செல்வம், செல்வர். அதாவது இந்த பிறவியே இனிதே வண்ணமயமா கழிச்சிருவோம். சிவபுராணத்தை படிச்சா இதோட பலன் என்னன்னா, இந்த பிறவிய வண்ணமயமா கழிச்சிடும். வண்ணமயமான்னு நான் சொல்றது என்னென்ன கீர்த்திலாம் வேணுமோ, என்னென்ன செல்வங்கள்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மேலோகத்துக்கு வேண்டிய அருட்செல்வமும் இதுல கிடைக்கும். ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அப்படிப்பட்ட செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடி கீழ். இங்க என்னன்னா சிவன் அடி கீழ், சிவனோட சிவபுரத்துல தான். சிவன் வாழ்ற இடத்த சிவபுரம் அப்படிங்கிறோம். சிவன் இருக்கிற இடம் சிவபுரம், கைலாயம்னு வச்சுக்கோங்க. கைலாயத்துல இருக்கிறாரு. அந்த சிவபுரத்தில் சிவன் அடிக்கீழ் பல்லோரும். இங்கே பல்லோருங்கிறது முனிவர்கள், தேவர்கள், ஏனைய பூதகணங்கள்.
இவங்க எல்லாம் இருக்காங்க, மகான்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து, இப்படி இதை பாடி சிவனோட அருள் பெற்று சிவபுரத்துக்கு போகும்போது இவங்க எல்லாரும் வந்தவரை வணங்குவாங்களாம். அவ்வளவு ஒரு உயரிய பதிகம். அதாவது போற நம்மளை வந்து அவங்களே கூப்பிடுவாங்களாம். இது எப்படின்னா, அந்த ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஹெட் மாஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒரு வரவேற்பு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஹெட் மாஸ்டர் வராரு என்ன, அப்போ வரும்போது நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுப்போம் இல்லையா. அதான் ஹெட் மாஸ்டர் ஒரு பெரிய பதவி என்ன, அந்த பதவிக்கு வரும்போது ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அப்படின்ட்டு ஒரு மரியாதை செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி வந்த ஆளை பரவாயில்ல பண்ணி இதெல்லாம் பண்ணி இப்போ நீ திறமையான ஆளு தான் இங்கே வந்து சேர்ந்துட்டு அப்படின்ட்டு ஒரு வணங்குறாங்க. பல்லோரும் ஏற்ற பணிந்து சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார்கள். பொருளுணர்ந்து முப்பொருளும் உணர்ந்து சொன்னோம்னா செல்வர் பொருட்செல்வம் அருட்செல்வம் ரெண்டு கிடைக்கும். அவங்க சிவபுரத்துக்கு போவாங்க. சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ், அந்த சிவனடி கீழே நம்மளும் போய் சேர்ந்துருவாங்க. அங்கே வந்து எல்லாரும் பல்லோரும் இந்த தேவர்கள் ஏனையவர்கள் எல்லாரும் ஏற்ற பணிந்து போற்றி பணிந்து வணங்குவார்கள் அப்படின்ட்டு இத்துடன் என்னோட உரையை முடிக்கிறேன். இதில் ஒரு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. இதில் ஒரு QR கோடு இருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து திருவாசகத்தில் 784 பாடல்கள், 51 பதிகம், 60 பாடல்கள், 760 தலைப்புகள், 284 பாடல்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாடலுக்கு ஒரு எளிமையான விளக்கம். அந்த இதை வாட்ஸ்அப்பில் அந்த QR கோடு கேமராவில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு டெய்லி அதில் வந்து வேறு பதில் எதுவும் போட முடியாது. ஏன்னா அது இந்த அப்புறம் நிறைய டிஸ்கஷன் போயிடும் அப்படின்ட்டு ஒன் வே ஆகிடுச்சு. அதனால் டெய்லி அந்த பாட்டு வரும், படித்து பயன்படுங்கள். அனைத்து சிவனடியார்களுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சந்திரசேகர் ஐயா, அப்புறம் ஐயப்பன் ஐயா அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. என்னையா ரொம்ப நன்றி. ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எம்போன் திருவாசகம் என்னும் தேன், திருவாசகம் என்னும் தேன். நம சிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன்தான் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பாண்டாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் எழுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க, உணர்ந்தார்க்கு செய்யோண்டன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத என் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே தாள் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருடையே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமித்தாய் நின்ற தோட்ட சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று
நீ நாட்டானே அல்லல் விளவி அருவானே ஓ என்று சொல்லத்த அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாடுடைய சிவனே போற்றி. சுவாமி அப்பா சமேத அருள் ஆனந்த பெருமான் திருத்தார்கள். சுவாமி அப்பா சமேத அருள் அலியாதீஸ்வர பெருமான் திருத்தார்கள். மாணிக்க சுவாமி திருத்தார்கள். திருச்சிட்டம்பலம். நம்ம கோயிலில் வந்து சிவபுராண விளக்கவரை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அது சுவாமி வந்து ஐயா மூலமாக தான் நிறைய நினச்சிருக்காரு போகுது. அது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக வழிபாடில் நம்ம மக்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு விளக்கவரையை வந்து சிவபுராணம் மட்டும் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது சுவாமி வந்து அவரை தீர்மானிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து நமக்கு விளக்கவரை கொடுத்துருக்காருல. இது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நமக்கு எல்லாருமே சிவபுராண வழக்குகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைய உறுதியில் இருந்திருக்கும். ஐயா சொன்ன அனுபவத்தை, அவள் சொன்ன அந்த விளக்க உரையை நமக்கு உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு சிலர் யாராவது நம்ம அடியார்கள் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சிவபுராணத்துக்கு ஐயா கொடுத்த விளக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. அதில் வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனிடத்தில் உள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொருளுக்கு இங்கே வந்து 3 பொருள். அது சாதாரணமாக நம்ம நினைப்போம், அந்த பாட்டுக்கு வந்து நேர்மறையான பொருள், மறைப்பொருள், அப்புறம் அவருடைய பலன் அப்படின்னு 3 பொருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. அது இப்போ தான் தெரிஞ்சது. இந்த இதில் இந்த விளக்க உரையில் அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சாதாரணமாக நம்ம படிக்கும்போது நம்மளுடைய இதுக்கு என்ன தோணும்னா, இந்த பாட்டை படித்தோம்னா இந்த பலன் கிடைக்கும் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வந்து பொருளுங்கிறதுக்கு 3 பொருள். நேர்மையான பொருள் சொல்லியா பாட்டி வந்துடும், மறைப்பொருள் ஒன்று இருக்குங்கிறாரு. அப்புறம் திருப்பி அவருடைய பலன் வீடு வேறு. அந்த 3 பொருள் இருக்கு. அதில் வந்து இன்னைக்கு அவங்க அற்ற முறையிலிருந்து அதை தெரிஞ்சுக்க முடியுது. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாணிக்க வாசகர் சிவபெருமான் முன்னாடியே பாடி அதே விருப்பத்தோடையும் பக்தியோடையும் உணர்வோடி படித்தா நமக்கும் சிவபெருமானுடைய அருள் கிட்டுங்கிறது வந்துட்டு ஐயோட விளக்கத்தை திருவனே போற்றி. கமலம் போற்றி சிவகாமசுந்தரி உன்னை ஸ்ரீ அடியாபதீஸ்வர திருத்தாள் போற்றி உண்ணாமலையம்பார் உன்னை ஸ்ரீ அண்ணாமலேஸ்வர திருத்தாள் போற்றி. அண்ணாமலையார் வழிபாடு சார்பாக மணியாகி நின்றாய் போற்றி. எங்கும் கலந்தாய் போற்றி. அருள்தரும் சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத அருள்மிகு அடியாபதி சுவாமி திருவடிகள் போற்றி. நமது அடியார் ராமச்சந்திர சிவா சுவாமி ஐயாவுக்கு சுவாமி படத்தை வளர்ந்து நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதியே தென்னாடுடைய சிவனை போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த ஆண்டு நமக்கு கம்பாநதி காமாட்சி அம்பாள் திருக்கோயிலிலே 3 நாட்கள் சொற்பொழிவு நடைபெறப் போகின்றன.
3 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 17, 18, 19 ஆகிய 3 தினங்கள். 17ஆம் தேதி 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை பவானி வேலுசாமி ஐயா அவர்கள் வந்து சொற்பொழிவாற்றுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம 3ஆம் ஞாயிறு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்னைக்கும் அதே போல தான் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரை அந்த நிகழ்ச்சி நடைபெறும். நம்ம பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் வராங்க, அவங்க ஒரு ஆசிரியரை. அதுக்கப்புறம் நம்ம அகத்தியர் தேவார தட்டு 11வது வெளியீடு அது நடைபெறப் போகின்றன. அவங்களுடைய ஆசிரியரோடு சேர்த்து நம்முடைய பவானி வேலுச்சாமியாருடைய சொற்பொழிவு 3 நாட்களுமே பெரிய புராணத்தினுடைய தொடர் சொற்பொழிவுகள். முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஞானசம்பந்த பெருமானம் அப்பர் பெருமானம் பற்றி பேசுவாங்க. 2வது நாள் சனிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி பேசுவாங்க. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரிய புராணத்தில் வரக்கூடிய நம்முடைய செய்கிளையார்கள்னா நீங்கள் தான். பெண்களை பற்றி அவங்க வந்து என்னெல்லாம் அவங்க வந்து நமக்கு துணையாக நின்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இது நல்ல அருமையான பேச்சு. ஏன்னா பவானி வேலுசாமி அவர்கள் வந்து ஒரு நாள் கூட பெரிய புராணத்தை எடுக்காத நாளே கிடையாது. 365 நாளும் பெரிய புராணத்தை வந்து அவங்க சொற்பொழிவு நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த சைடில் நம்ம சைடில் வரல, ஆனால் அந்த சைடில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பெரிய புராணத்தில் எந்த இடத்துல கேட்டாலும் அவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஐயா கூட சொல்லும்போது சொன்னாங்க, ரமண மகரிஷி வந்து முதல்ல இது பண்ணும்போது பெரிய புராணத்தை தான் அவங்க இது பண்ணாங்க அப்படின்னாங்க. அதனால பெரிய புராணம் வந்து படிக்க அவ்வளோ தூரம் நமக்கு இன்பம் அளிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் வந்து நல்லா இருக்கும். பெரிய புராணம், அந்த பெரிய புராணத்தை 3 நாள் தொடர் சொற்பொழிவாங்க இருக்கிறாங்க. அதனால எல்லோரும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அதற்கு காரணமாக தான் நம்ம அடுத்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகின்றது. அதுக்கு அடுத்தாலும் அவங்க தள்ளி இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எத்தனை தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டு